அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம் தொடர்கிறது. நேரடி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய நேரடி நிகழ்ச்சியில் நாங்கள் ஓராண்டு அனுரா ஆட்சியும் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் சவால்கள் என்ற தலைப்பில் நாங்கள் இந்த விடயத்தை பார்க்க இருக்கின்றோம். அனுரகுமார திசாநாயக்கனுடைய தலைமையிலான அரசாங்கம் பதவியேற்று ஓராண்டு நிறைவுக்கு வந்துள்ளது. இந்த வேளையில் இலங்கை தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பல்வேறு சவால்கள் குறித்து ஆராய்வதற்காக ஆய்வாளர்கள் வர இருக்கின்றார்கள். அது தேவையான ஒரு விடயமாக இருக்கின்றது. புதிய அரசாங்கத்தினுடைய கொள்கைகள், வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்தி, அரசியல் தீர்வு மற்றும் தமிழ் மக்களுடைய அடிப்படை உரிமைகள் தொடர்பாக எதிர்பார்ப்புகள் இன்னும் பூர்த்தியாகாத ஒரு நிலைமை இருக்கின்றது. இந்த நிலையில் ஓராண்டு முடிந்திருக்கின்றது. என்ன இதுவரையில் நடந்திருக்கின்றது, என்ன தடைகள் இருக்கின்ற என்ற விடயங்களை பார்க்கலாம். அது மட்டுமில்லாமல் பல கேள்விகள் இருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது இதுவரையில். இனி வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பொருளாதார அபிவிருத்தியில் இந்த ஓராண்டில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்ற என்ற விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை குறித்து அரசாங்கம் என்ன நிலைப்பாட்டை கொண்டுள்ளது, செம்மணி புதைக்குழி தொடர்பாக என்ன நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றது, நில உரிமை மற்றும் இராணுவமயமாக்கும் இந்த பிரச்சனை கூட என்ன தீர்வு என்ற விடயங்களை கூட பார்க்க வேண்டிய ஒரு நேரம் இருக்கின்றது. காணாமல் போனவர்களுடைய குடும்பங்களுக்கு நீதி கிடைக்க என்ன வழிமுறைகள் உள்ளன என்ற விடயங்களை பார்க்க இருக்கின்றது. தமிழ் மொழி மற்றும் கலாச்சார உரிமைகளை பாதுகாக்கப்படுகின்றனவா என்று கூட பலர் பலவிதமான கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் அடுத்த ஆண்டில் தமிழ் மக்கள் என்ன விதமான எதிர்பார்ப்புகளோடு இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை உங்களிடமிருந்து அறிந்து கொள்ளப் போகிறேன். உயிரோடை தமிழில் சென்ற செய்தியில் அங்கே குறிப்பிட்டிருந்தார்கள், கடந்து வந்த ஆட்சியாளர்கள் ஏமாற்றி வந்தார்கள் என்று கூறினார்கள். அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் மிகுந்த நம்பிக்கை, அவர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை கூட இந்த செய்தியின் பொழுது தாயகத்தில் நடந்த அவருடைய பயணம் தொடர்பாக கூறும்பொழுது அங்கே கருத்து கூறப்பட்டதாக பிரதான செய்தியில் கூறியிருந்தார்கள். நிறைய கேள்விகள் இங்கே இருக்கின்றது. இந்த கேள்விகளை நாங்கள் கட்டம் கட்டமாக உடைத்து பார்ப்பதற்கு அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்களை அழைத்திருக்கின்றோம். அதே போல் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களையும் அழைத்திருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் அன்பர்களே, அவர்களுடைய ஆரம்ப கருத்துக்களை கேட்டதும் உங்களை உள்வாங்கி உங்களுடைய கேள்விகளை எடுப்பதற்கு இங்கே தயாராக இருக்கின்றேன். சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் எங்களிடம் 1 மணி நேரம் மட்டும்தான் இருக்கின்றது. எனவே சுருக்கமாக உங்களுடைய கருத்தை தந்து கேள்வியை தொடுத்தீர்கள் இவர்களிடமிருந்து நாங்கள் அதற்கான பதிலை எடுக்கலாம் என்று எதிர்பார்த்து கொண்டு எங்களோடு இப்பொழுது பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களை நாங்கள் முதலில் உள்வாங்குவோம். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜானே. அனைத்து பகுதியுடைய தமிழர்களுக்கு என்பது வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் கூறுங்கள். ஓராண்டு நான் சற்று முன்னதாக கூறிய விடயங்களை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். உங்களுடைய அனுமானம் என்னவாக இருக்கிறது ஓராண்டு பூர்த்தியில்? உண்மையில்தான் ஓராண்டு பூர்த்தி அடைந்திருக்கின்றது. ஓராண்டு பூர்த்தியை அனுரகுமார திசாநாயக்காவே அவர்கள அரசே அதை கொண்டாடவில்லை. பெருமளவானவர்கள் வெளிநாடுகளில் நின்றார்கள், வெளிநாடுகளில் கொண்டாடினார்கள். இப்போ UKல நீங்கள் பார்க்கலாம், அவர்களுக்கு ஆதரவானவர்கள் சிங்களவர்கள் அவர்கள் இங்கு கொண்டாடினார்கள். ஆனால் இலங்கையில் அதை கொண்டாடுற அளவுக்கு அவர்களுக்கே தெரிகிறது இன்னும் தங்களால் எதையும் செய்ய முடியாத ஒரு நிலை. IMF-ஐ விமர்சித்தாலும் கடைசியாக IMF-டன் கையேந்த வேண்டிய ஒரு நிலை. அதற்கு பிறகு சிங்கள மக்களை பொறுத்தவரையில் சிங்கள மக்களுக்கு பல உதவிகளை, பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்ய போகிறோம், ஊழலை தடுக்க போகிறோம் என்றெல்லாம் கூறினார்கள். ஆங்காங்கே சில நடவடிக்கைகளை எடுத்தார்கள். ஆனால் இப்ப பெரிய ஊழல் செய்த பெரிய மஹிந்த ராஜபக்சவோ, கோத்தபாய ராஜபக்சவோ, இவன் ரணில் விக்ரமசிங்காவை கூட ஒரு சிறிய கேஸில் உள்ளுக்கு போட்டுவிட்டு அதை கண்டுடைப்பாக விட்டு விட்டார்கள். நிலைமையும் பூகோள அரசியல் நிலைமைகளும் இவர்கள் எதிர்பார்த்தது போல் இல்லை. சீனா முற்றுமுழுதாக தனது பொருளாதார உதவிகளையும் அபிவிருத்தி திட்டங்களையும் நிறுத்திவிட்டது. ஏனென்றால் இவர்கள் இந்த அரசின் போக்கை பார்த்துத்தான் சீனா மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கும் என்று. இந்தியா முதலில் கொடுக்கவில்லை. ஆக இந்த டிக்வா புயலுக்கு பிறகுதான் உதவிகளை கொடுத்திருந்தது. அதே நேரம் இந்தியா தொடர்ச்சியாக இலங்கையின் பலங்களை அள்ளிக்கொண்டுதான் இருக்கின்றது. அந்த பலங்களை கூட இவர்களால் மீட்க முடியாத ஒரு நிலைமையாகத்தான் இருந்தது. தென்னிலங்கையில் அங்கங்கே ஊழல்களை, அதாவது பழைய ஊழல்களை நிறுத்தாது விட்டாலும் புதிதாக யாரும் ஊழல்கள் செய்யாத மாதிரி ஒரு நேர்மையாக இயன்ற அளவுக்குள் ஒரு நேர்மையான அரசை நடத்த முற்பட்டிருந்தார்கள் தென்னிலங்கையில். நான் வடக்கை இங்கு நான் குறிப்பிடவில்லை. வடக்கில் அவர்கள் நிலைமை தெற்குக்கும் வடக்குக்கும் வேறாகத்தான் இருந்தது. எப்போதும் வருகின்ற இலங்கை அரசுகள் வடக்கையும் தெற்கையும், வடக்கு கிழக்கு மற்றது தெற்கை வேறுவாகத்தான் பார்ப்பார்கள். வடக்கு கிழக்கு மாகாணத்தை வேறாகவும் தெற்கை வேறாகவும் தான் பார்ப்பார்கள். அதே போலதான் இப்போவும் நடந்தது.
இங்கு சட்டங்கள் வேறு, அங்கு சட்டங்கள் வேறு. இங்கு காணாமல் போனோருக்கான எந்த விதமான தீர்வுகளும் கிடைக்கவில்லை. அது தொடர்பான நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரியவில்லை. ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கை வெளியக விசாரணைகளை எதிர்ப்பதாகவும் அதை முற்றாக ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்தை எதிர்ப்பதாகவும் பழைய அரசுகள் போலவே கூறியிருந்தார்கள். அதில் கூட எந்த விதமான முன்னகர்வுகளும் இல்லை. முன்னைய அரசுகள் ஏதோ இனப்பிரச்சனையை பற்றி பேசியிருந்தாலும் இவர்கள் இல்லை, இனப்பிரச்சனை என்றது ஒன்று இல்லை, எல்லோரும் ஒரே ஸ்ரீலங்கர்கள் என்று அதையும் மூடி மறைக்க முற்பட்டிருந்தார்கள். அதாவது ஒரு வருடத்துக்கு இவர்கள் அடுத்த நிலைமைக்கு நகர்வதற்கு முன்னர் தித்வா புயல் வந்து இன்னும் பொருளாதார நிலைமையை கடும் மோசமாக்கிவிட்டது. அதிலிருந்து மீளுவதற்கே அவர்களுக்கு ஏறத்தாழ இன்னும் ஒரு 2 வருடங்கள் எடுக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. உதவிகளை பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் அனைத்துலக மட்டத்தில் கூடி உலகத்தின் பொருளாதாரம் மிகவும் ஒரு கீழ் நோக்கிய நிலையில் இருப்பதாலும் பல நாடுகள் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைகின்ற நிலையும், மற்றது உலக பொருளாதார நெருக்கடி, எரிபொருள் நெருக்கடி என்று சொல்லி ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ வந்து நிறைய இருக்கிறதால அதில் இவர்களால் இதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்ப இந்த வரி விதிப்புகள் கூட மிக அதிகமாக இருக்கின்றது. இருந்த போதும் இப்ப இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் மேற்குலகத்துக்கும் இடையிலான இந்த உறவு முறிவுகள் வந்து இலங்கைக்கு சில சாதகங்களை உருவாக்கலாம் என்று கூறப்படுகிறது. உதாரணமாக ஆடை உற்பத்தி. இலங்கைக்கு பிரித்தானியா வந்து 0% டாக்ஸை விதித்திருக்கின்றது. அதே போல ஐரோப்பிய ஒன்றியம் ரப்பர் தொழில்நுட்பத்துக்கு கிட்டத்தட்ட $9 மில்லியன் ரப்பர் உற்பத்தியை கொடுத்திருக்கின்றது. இவ்வாறு சில சலுகைகள் கிடைத்தாலும், உதாரணமாக இந்த தடைகள், இப்ப ட்ரம்ப் போட்ட 20% தடை வரி வந்து இலங்கைக்கு ஒரு பாதகமாகத்தான் இருக்க போகிறது. அமெரிக்காவுடனான உறவுகள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஈரான் மீது, இப்ப ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு போர் மூடுகின்ற சந்தர்ப்பத்தில் முதலில் ஈரானுக்குள் உள்நாட்டு கலவரங்களை ஏற்படுத்த முற்பட்டிருந்தார்கள். அது ஒரு பெருசாக வெற்றி பெறவில்லை என்ற போது இப்போது ட்ரம்ப் பொருளாதார தடை என்று சொல்லி ஈரானுடன் வர்த்தகம் செய்பவர்களுக்கு 25% வரி. இப்ப இலங்கையின் தேயிலை வந்து பெருமளவான கிட்டத்தட்ட 60% மேல் ஈரானுக்கு தான் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. அப்ப ஏற்கனவே 20% வரி, இது 25% என்றால் 45% வரியை போடுவது என்பது மிகப்பெரிய ஒரு இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாகத்தான் இருக்க போகிறது. அதே போலதான் இந்தியா அரிசி ஏற்றுமதிக்கும் ஒரு பிரச்சனை. இப்ப ட்ரம்பை பொறுத்தவரையில் அதாவது ஒரு கையால் இந்த நாடுகளுக்கு உதவி செய்வது போல் செய்து கொண்டு மறுவளமாக அவர்களின் எல்லா வர்த்தக நடவடிக்கைகளையும் முடக்குவதாகத்தான் இருக்கின்றது. இப்ப இலங்கை அரசை பொறுத்தவரையில் இந்த வெளியக புறச்சூழல்கள் பெரிதாக இலங்கை அரசுக்கு சாதகமாக இல்லை. உள்நாட்டிலும் அவர்கள் தங்கள் கட்சியையும் தங்கள் அரசையும் தக்க வைப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். சற்று முன்னதாக நீங்கள் எங்களுடைய பிரதான செய்திகளை கேட்டிருந்தீர்கள் என்றால், யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு கூட்டத்தின் பொழுது அங்கே கூறியிருந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார்கள். அதாவது அனுர குமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்ற விடயத்தையும், கடந்து வந்த ஆட்சியாளர்களுடைய அந்த ஏமாற்று வித்தைகளை இவர் தொடர மாட்டார் என்ற விதத்தில் தான் அந்த செய்தியில் கேட்கக்கூடியதாக இருந்தது. என்னுடைய கேள்வி என்றால், அனுர குமார திசாநாயக்காவுக்கு இங்கே ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு முன்னால் இருக்கின்றது, அதே பேர் நழுவ விட்டு கொண்டிருக்கிறாரா என்று சிந்திக்க தோன்றுகிறது. குறிப்பாக தேர்தலுக்கு முன்னதாக நாங்கள் எல்லோரும் உரையாடும் பொழுது அடிக்கடி கூறிக்கொண்டு வந்த விடயம், சில சமிக்கைகளை வெளிப்படுத்தலாம். குறிப்பாக அரசியல் கைதிகள் தொடர்பாக அவர்களை விடுவிப்பது இலகுவான விடயமாக பார்க்கப்படுகின்றது என்று அப்பொழுது கூறினார்கள். இனி காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விவகாரம் தொடர்பாக பயங்கரவாத தடைச்சட்டம், அப்படி சில விடயங்கள் இருக்கின்றது. அவற்றை செயல்படுத்தும் பொழுது மக்களுடைய, நான் கூறுவது ஈழத்தமிழர்களுடைய மனங்களை வெல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை இவர் நழுவ விட்டுக் கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இப்ப பேசியவர்கள், நான் அந்த தகவலை பார்க்கவில்லை, பேசியவர்கள் எந்த அடிப்படையில், எந்த தகவல்களின் அடிப்படையில் பேசுகிறார்கள் என்று தெரியவில்லை. தமிழர் மக்களை பொறுத்தவரை இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சாபக்கேடாக இருக்கின்றது. ஏதாவது ஒன்றை செய்து விட்டால் நீங்கள் சொல்லலாம், ஒன்றுமே செய்யாதவர் மீது இவ்வாறு நம்பிக்கை வைக்கிறார்கள் என்றதான் அவர் சிங்களவர்களுக்கு ஒரு நல்ல தலைவராக இருக்க விரும்புகிறார், அவ்வளவுதான்.
அவரை நாங்கள் குறை சொல்ல முடியாது. அவர் தனது இனத்துக்கு நல்லவராக இருக்க விரும்புகிறார், அவ்வளவுதான். ஆனால் எந்த அடிப்படையில் இப்ப சந்திரிகா பண்டநாயககுமார் வந்த போதும் தான் சொன்னார், பிரான்சில் படித்தவா முற்போக்குவாதி என்றெல்லாம் சொல்வார்கள். இப்ப ஜேவிபி எடுத்தா முற்போக்குவாதி, ஆனால் வரலாற்றை கிளறி பார்த்தால் முற்போக்குத்தனமா எதுவும் செய்ததாக இல்லை. சுனாமி கட்டமைப்பை உடைச்சதும் அவையெல்லாம், வடக்கு கிழக்கு இணைப்பை பிரிச்சதும் அவையெல்லாம், எந்த ஒரு தமிழருக்கு எதிரான ஒரு ஒரு கேவலமான நடவடிக்கைகளை நீங்கள் வரலாற்றை தூக்கி பார்த்தால் அதில் ஒரு பகுதியில் இவர்கள் இருப்பார்கள். அதுதான் அவர்களுடைய வரலாறு. இந்த வரலாற்றை நாங்கள் மறந்துவிட்டு, தேசத்துல சொன்ன மாதிரி வரலாறு என்ற வழிகாட்டியது, வரலாற்றை மறந்து விட்டு கதைப்பவர்களை நாங்கள் என்ன செய்வதென்றதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இப்போ ஒரே இலங்கையர்கள் என்று கூறுகிறார்கள். ஒரே இலங்கையர் என்று அவர்கள் எந்த அடிப்படையில் நாங்கள் ஒரே இலங்கையர்கள்? எந்த அடிப்படையில்? அப்போ அவர் ஒரே இலங்கையர் என்று கூறுவதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த 33 வருடம் நாங்கள் போராடியது, அதற்கு முதல் 70 வருடம் அகிம்சை போர், ஆயுத போர் எல்லாம் வீண். நாங்களே அதை நிராகரிப்பவர்களாக இருப்போம். அந்த ஒரே இலங்கையர்களிலிருந்து அனுரகுமார திசாநாயக்காவின் அரச தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா இருந்து கடைநிலை ஊழியர் வரையும் அதை மறத்திருக்கிறார்களா? ஒரே இலங்கையர்கள் என்றதை சொல்லாமல் விட்டிருக்கிறார்களா? இல்லை. அவங்கள் தங்கள் இதில் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். நாங்கள் ஏன் இவ்வாறு அல்லாடுகிறோம் என்றதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. எங்கள் தரப்பில் தான் இந்த பிரச்சனைகள் இருக்கின்றது. தெளிவான ஒரு சிந்தனையும் இல்லை, தெளிவான எதுவும் இல்லை. இப்ப விடுதலை புலிகளின் பேச்சுவார்த்தைகளை நீங்கள் பார்க்கலாம், அல்லது கமாசிஸ்டின் பேச்சுவார்த்தைகள், அல்லது ஒவ்வொரு பேச்சுவார்த்தைகளிலும் ஒரு விட்டுக் கொடுப்புகள், ஒரு சில நடவடிக்கைகளை செய்து காட்டியிருப்பார்கள். இப்ப கைதிகளை கூட பரிமாறி இருப்பார்கள். இவர் என்னத்தை செய்து காட்டினார் என்றதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இன்னும் இராணுவத்தால் கையகப்படுத்தி வச்சிருக்கிற காணிகளை கூட விடுதலை விடுவிக்கவில்லை. தமிழர்கள் இன்னொரு பழக்கம் இருக்கிறது, இராணுவம் காணியை விடும் போது இதை கொண்டாடுவது. உண்ட காணியத்தான் உன்னிட திருப்பித்தாரா, அவன் ஒரு குற்றவாளி, அதுக்கு நீ கம்பன்சேஷன் கேட்கணும். ஆனா அதை கொண்டாடுகிற இராணுவம் உனக்கு நல்லது. உண்ட காணியை இவ்வளவு நாளும் சட்ட விரோதமாக வைத்திருந்து அதை அனுபவித்து விட்டு தருகிறவரை துதிபாடி கொண்டாடுகிற ஒரு இனமாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றோம். அதுதான் அந்த நீங்கள் கேட்டதை நான் சொல்லக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கூறுவ அந்த காணி விடுவிப்பு தொடர்பாக கூறும்பொழுது அங்கிருந்து கூட பலர் கூறியிருந்தார்கள், சில விடுவித்த காணிகள் கூட மக்கள் மீண்டும் திரும்பி வாழ முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தவில்லை என்றதை அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். இதை நீங்கள் அடிக்கடி உரையாட வேண்டும் என்று எங்களோடு தொடர்பு கொண்டு கூறியிருந்தார்கள். சரி, நாங்கள் அன்பர்களை உள்வாங்கி அவர்களுடைய கேள்விகளை கேட்டு அதற்கான பதிலை கொண்டு வருவோம். சுருக்கமாக அன்பர்களை, நீங்களும் உங்களுடைய அழைப்பினை மேற்கொண்டு உங்களுடைய கேள்விகளை தொடுக்கலாம் என்று கூறிக்கொண்டு, எங்களோடு இங்கே பிரித்தானியாவிலிருந்து சிவா இணைந்திருக்கின்றார், கார்ஃபீல்டிலிருந்து. சிவா, வாருங்கள், உங்களுடைய கேள்வியை தொடுங்கள். வணக்கம். நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப அது எல்லாத்தையும் சொல்லிவிட்டார். அப்ப இந்த அனுரகுமார திசாநாயக்காவுக்கு இந்த டெல்டா புயலோ வெள்ளம் அவருக்கு ஒரு சாதகமாகத்தான் போயிருக்கிறது மாதிரி எனக்குப்படுகிறது. ஏனென்றால் கோட்டபாயாக்கு கொரோனா ஒரு ஆபத்தை கொண்டிருந்தாலும் இதற்கு இது ஒரு சாதகமாக போயிருக்கிறது. ஏனென்றால் இவர் செயலில் எதையும் செய்ததாக தெரியவில்லை. அதை பற்றி என்ன நினைக்கிறார் என்றும், மற்றது இவர் எதை எங்களுக்கு இதுவரை செய்திருக்கிறார் இதை கூட மக்கள் புரியாமல் இதெல்லாமே நாங்கள் ஒரே இலங்கையர், அவர் அப்படித்தான் ஆளுகிறார் என்று இப்பவும் சிந்திக்கிறார்கள். எங்களை மக்கள் அதை சொல்லுகிறது ஒரு குறிப்பிட்டவர்களிடம் இது ஒரு பிரச்சாரமாகத்தான் இவர்கள் ஜேவிபி எடுத்திருக்கிறார்கள் போல கிடக்கு. குறிப்பிட்டவர்கள் அவரை பற்றி புகழுவதும் இடத்து இப்ப கூட சொல்லுவார்கள், அவர்களுக்கு காலம் கொடுக்கு நேரம் காணாது காலம் கூடாது. ஒரு 2% தன்னும் இவர் தமிழ் மக்களுக்கு ஏதாவது இதுவரை செய்திருக்கிறாரா? இந்த காணி விடயத்தில் கூட சொல்லி இருந்தார் கையெட்டி, இது உடனடியாக தீர்ப்பேன் உண்டு. இப்ப அடுத்த வருஷம் வந்துட்டார். இப்ப கிட்டத்தட்ட ஒரு வருடம் 9 மாதத்துக்கு முதல் சொன்னவர் அவர் சேர்ந்த வாயால இப்ப வந்திருக்கிறார், வரப்போறார். இப்ப என்னத்தை செய்ய போறார்? கடைசி இந்த கைதிகள் விவகாரத்தில் கொண்டு ஒரு நாளைக்கு விடுவர் என்று சொல்லுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்கிறார்.
அப்ப செய்யக்கூடியவர்கள் இவை எல்லாத்தையும் இருந்து கொண்டும் செய்யாமல் இருக்கும் போது எங்கள் மக்கள் ஏன் இப்படி குழம்பி போயிருக்கிறார்கள்? அவர்களை துதிபார்பவர்களுக்கு அவர்களும் ஒரு பணம் வாங்கி செய்கிறார்கள் மாதிரி தான் எனக்கு இருக்கிறது. தங்களது லாபம் கருதி செய்கிறார்கள் கூட இருக்கு. இதை பற்றி அரசியல் ஆய்வாளர்கள் கேட்கிறேன். நிச்சயமா நன்றி. நன்றி சிவா கட்ஃபீல்டிலிருந்து இணைந்து உங்களுடைய கேள்வியை தொடர்ந்திருந்தீர்கள். அரசோகளே, நீங்கள் சுருக்கமாக இதுவரையில் என்ன செய்திருக்கிறார் என்ற கேள்வியைத்தான் எல்லோரும் கேட்கிறார்கள். இங்கே பலர் இணைந்திருக்கிறார்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் நான் உள்வாங்குவேன். அவர்கள் எனக்கு கொஞ்சம் நேரம் தாருங்கள். நேரு அவர்களும் இப்பொழுது இணைந்திருக்கின்றார். அவரிடம் செல்வதற்கு முன்னதாக நீங்கள் சுருக்கமாக சிவா அவர்கள் கூறிய இதுக்கு சுருக்கமாக பதிலை கூறுங்கள். நாங்கள் மற்றவர்கள் சிலரை உள்வாங்கிக் கொண்டு உங்களிடம் வரலாம். உண்மைதான், சிவா கூறியது போல என்ன செய்திருக்கிறார் இதுவரையில், அதாவது எவிடன்ஸ் பேஸ்ட். நாங்கள் எல்லாம் ஒரு படிச்ச சமூகம். நாங்கள் எல்லாம் நீங்கள் கல்வி அறிவை தூக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கைக்கு இந்தியாவிலும் இலங்கை இந்த கல்வி அறிவு இந்தியாவோட கூட இப்ப என்ன தெரியாது. நான் கொஞ்ச காலத்துக்கு முதல் பார்க்கும்போது 96% என்று இருந்தது. அந்த கல்வி அறிவு என்ன எவிடன்ஸ் பேஸ்டா தான் நீங்கள் இதையும் பார்க்க வேண்டும். ஆனால் எந்த அடிப்படையில் எது செய்தார்கள் என்று சிவா சொன்னது போல எதுவும் செய்யவில்லை. அதுதான் ஏதாவது நானும் தேடி தேடி பார்க்கறது ஏதாவது செய்தாரான்னு. சில பேர் அரிசி பருப்பு கொடுக்குறத விடுங்க, அது அரசாங்கத்தின் கடமை. அது இரண்டு அங்க இருக்கிறார்கள் வரிய கட்டினா அது கொடுக்க வேணும். அதை கொண்டு வராங்க. அனுரா கணக்கு அரிசி கொடுத்தாரு, அது கொஞ்சம் பருப்பு கொடுத்தாரு, அது வேண்டாம். இப்ப பிரச்சனை என்னவென்று சொன்னால் சமமான நீதி கூட அந்த மக்களுக்கு கிடைக்கவில்லை. பாருங்க, இந்த தையிட்டி விவகார ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு கண் முன்னால கிடக்கு. ஏன் தையிட்டி விகார ஒவ்வொரு மாதமும் காட்சி பொருளாகிறது? உங்களுக்கு திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துகிறது. ஒவ்வொரு சிங்கள அரசும் அப்படித்தான். அப்ப அதே காலம் வேற ஒன்றை நீங்க பார்க்க தேவையில்லை. அதே காலம் அதுல என்ன நடைபெறுகிறது? ஒரு பௌத்த துறவி, அவர் முந்தி இராணுவமாயோ காவல்துறையாக இருந்தவர், அந்த காக்கி உடையை கலட்டி எறிஞ்சு விட்டு ஒரு காவியை உடுத்து கொண்டு வந்திருந்து யாழ் மாவட்டத்தை ஆட்சி செய்கிறார். நீங்கள் கூறுவது சரி. அரசு பருப்பு கொடுக்கிறதை எடுக்க வேண்டாம் என்றால் இங்கே தமிழ் மக்களும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நாடுகள் இருக்கிறவர்களும் அரிசி பருப்பு கொடுக்கிறார்களானே, அவர்களுக்கும் அனுர குமாரதிசாநாயக்காவும் என்ன வித்தியாசம் என்ற கேள்வி வந்துவிடும். சரி, நன்றி அரசுகளை. நாங்கள் தொடர்ந்து உரையாடலாம். நேரு அவர்கள் இணைந்திருக்கின்றார். நேரு அவர்களே, வாருங்கள். நாங்கள் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் ஓராண்டு அனுர ஆட்சியும் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் சவால்கள் என்ற தலைப்பில் நாங்கள் இங்கே உரையாடி கொண்டிருக்கின்றோம். உங்களோடு இங்கே பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்திருக்கின்றார். அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்கள். நீங்கள் மியூட்டை எடுத்துவிட்டு எங்களோடு உரையாடலாம். நான் ஆரம்பத்தில் கேட்டிருந்தேன், இந்த ஓராண்டு நிறைவின் பொழுது தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற சவால்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டியிருந்தோம். அது மட்டுமில்லாமல் பல கேள்விகள் அங்கே கேட்கப்பட்டது. அனுர அரசாங்கத்தின் தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை தொடர்பாக என்ன நடத்திருக்கிறது என்ற விடயங்கள், நிறைய விடயங்கள் இருக்கின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக கட்டம் கட்டமாக அதை பிரித்து பார்ப்பதற்கு உங்களை அழைத்திருக்கின்றேன். பாருங்கள், நீங்கள் சுருக்கமாக கூறுங்கள். பலர் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை உள்வாங்குவதற்கு முன்னதாக உங்களுடைய கருத்தை கூறுங்கள். முதலில் அனைவருக்கும் நான் ஒரு பதிவில் இருந்தல் சற்று நேரம் போய்விட்டது, அதுக்கு மன்னித்துக் கொள்ளுங்கள். இல்லை, நீங்கள் சொன்னதுதான் என்ன, ஓராண்டு இப்போ ஒரு விடயம் அவர்கள் ஓராண்டில் என்ன சாதித்தார்ன்றது 2 விடயத்தில் புரியும். ஒரு அரசு என்ன செய்வார் தெரியும் என்றால், ஓராண்டு பூர்த்தி சிறப்பாக இயங்கியிருந்தால் 2 ஓராண்டுகள் அவர்களுக்கு முடிந்தது. ஒன்று, ஜனாதிபதி பதவியேற்று செப்டம்பர் மாதத்தில் ஓராண்டு முடிந்தது. அமைச்சர், அதாவது பாராளுமன்றம் பதவியேற்று அமைச்சரவை பதவியேற்று நவம்பர் மாதத்தில் ஒரு ஆண்டு முடிந்தது. இப்பொழுது ஒரு ஆண்டு சிறப்பாக இங்கிருந்தால் அவர்களை கொண்டாடி இருக்க வேண்டும். என்னால் பாருங்கள், ஓராண்டு சாதனைகளை மக்களுக்கு முன்னால் விரித்து வைக்கிறேன், பாருங்களை இவ்வளவு செய்திருக்கிறோம் என்று கொண்டாடி இருப்பார்கள். அதான் எல்லாரும் செய்வார்கள். ஆனால் ஓராண்டு ஜனாதிபதி ஆட்சி முடிந்த பொழுது அனுரா நாட்டை விட்டு தப்பி ஓடிவிட்டார். அவர் கியூபாவுக்கு போனார், பிறகு ஐநாவில் வந்திருந்தார், பிறகு போகிற வழியில் போய் ஜப்பான்லேயும் இருந்து விட்டு ஒரு வாரம் கழித்து போனார் என்றால் அப்போ ஓராண்டை பற்றி ஒரு நினைவு கொள்ள மாட்டார்கள். பாராளுமன்றத்தினுடைய ஓராண்டு பூர்த்தியானது, அதை பற்றி அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. பட்டியலிட்டு சரி நீங்கள் கொண்டாட்டம் வைக்க வேண்டாம், நாங்கள் காசு செலவழிக்கிற ஆக்கள் தானே, அப்போ காசு செலவழிக்கலன்னு சொல்லலாம். ஆனால் குறைந்தபட்சம் நாங்கள் இந்த ஓராண்டில் என்னென்ன செய்தோம் என்று அறிக்கையாக விட்டிருக்கலாம் தானே, விடவில்லை. காரணம், அவர்களுக்கே தெரியும் தங்களுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்று சொல்லி. இப்பொழுது மக்களை பொறுத்தவரை என்ன பார்க்கிறார்கள்? நாங்கள் கோத்தாண்ட காலத்தில் இந்த மாதிரி வரிசையில் எண்ணெய்க்கு நிற்கல, சாமானுக்கு நிற்கல, அதாலே இப்போ கொஞ்சம் வரிசை இல்லாமல் நிற்கிறோம்னா சிறப்புன்னு நினைக்கிறார்கள். அது அவருடைய தப்பு அல்ல. ஆனால் ஒரு நாட்டை என்னுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது, நேற்று இருந்ததோட நாட்டினுடைய நிலை இன்று எவ்வாறு இருக்கிறது, இது வளர்ந்து இருக்கிறதா சுருங்கி இருக்கிறதா என்பதை அவர்கள் பகுத்தாய்வு செய்ய மாட்டார்கள். அவரிடம் அந்த வல்லமை கிடையாது.
நாளைக்கு சிக்கல் வருகின்ற பொழுதுதான் ஐயா இங்கேயும் கவுண்டு போனோமா என்று பின்னர் சிந்தித்துக் கொள்வார்கள். ஆனால் அறிவார்ந்த ஒரு சமூகமாக மக்கள் சிந்திக்க தலைப்பட வேண்டும். வெறுமையாக என்னால் எங்களில் ஒரு பகுதியினர் கூட எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்று வாதிடுகிறார்கள். ஆனால் எதற்கு வைத்துக் கொண்டு சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால் வீதிகளில் அது மக்களுடைய சிந்தனை. நீங்கள் சற்று சிந்திக்கக்கூடியவர்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு வீடை கட்டுறோண்டு வைப்போம், ஒரு அத்திவாரம் வேண்டும். அந்த அத்திவாரம் சரியாக இருந்தால் நான் 10 மாடி கட்டுறதுக்கு திட்டமிடுறேன். ஆனால் என்னால் 2 மாடி தான் இப்போ கட்டலாம், காசு இல்லை. ஆனால் அத்திவாரம் 10 மாடிக்கு போடணும். நான் அப்புறம் 2 மாடி கட்டி அப்புறம் ஒவ்வொரு மாடியை அப்புறம் கட்டலாம். ஆனால் எப்பவும் கட்டலாம் என்றால் கீழே அத்திவாரம் சரியா இருக்கு. ஆனால் அத்திவாரத்தை சரியாக கட்டாமல் நான் கூறிய மட்டும் பேசிக் கொண்டிருந்தால் அத்திவாரம் சரியா போடாட்டில் வீடு இடிஞ்சுதான் விடும். அவ்வாறு இருந்தால் ஒரு நாட்டினுடைய அத்திவாரங்களாக இருக்கக்கூடிய கல்வித்துறை, சுகாதாரத்துறை 2 பேரும் ரோட்ல இருந்து போராடி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் பேசுற சமகாலத்திலே என்னதுக்கு இவ்வளவு போராட்டம் நடக்குது? கல்விக்கும் சுகாதாரத்துக்கும். இலங்கையிலேயே கல்வியில உலகத்துல கல்வியில நிதிக்கு ஒதுக்குற நாடுகள்ல 187 நாடுகள்ல 177 இருந்து 187 கடந்த 5 வருஷமா இருக்குது. இவர்களுடைய காலத்தில் இவர்கள் இப்போ 27, 28 கூட சொல்லிட்டார்கள் என்ன காசு ஒதுக்கி போறோம் என்ற திட்டமிடல் வெளியாகிட்டது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை இந்த திருப்பியும் இந்த 177 தொடக்கம் 180 இருக்க போகுது. 177 இப்பொழுது இலங்கையில் சொன்ன மாதிரி நிறைய படித்தவர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் ஒரு காலம் மார்பு தட்டிய காலம் இருக்கிறதுன்னு சொன்னால் இலங்கை ஜிடிபியில 5% ஒதுக்கிய காலம் இலங்கையில் இருந்தது. அதெல்லாம் 70 இருந்தது. அதெல்லாம் குட்டிச்சோராக போய் இலங்கை இப்பொழுது 2% கூட ஒதுக்குவதில்லை. உலகத்தில் 5-6% ஜிடிபி ஒதுக்க வேண்டும் சொன்னால் பாதுகாப்பு செலவினத்துக்கு 45 கோடி ஒதுக்குறவர்கள் கல்விக்கு 30 கோடியை கூட 1000 கோடி கூட ஒதுக்குறதுக்கு தயாரா இல்லை. சுருக்கமாக ஒரு கேள்வி என்னவென்றால், இப்போ மற்றவர்களிடம் செல்வதற்கு முன்னாடி இப்போ தாயகத்தில் பார்த்திருக்கின்ற ஒரு சிலர் அனுரகுமார திசாநாயக்கா மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். இப்போ அரசு கூறுகின்றார் எவிடன்ஸ் பேஸாகத்தான் இருக்க வேண்டும், ஆதாரபூர்வமாக என்ன இருக்கின்றது. என்ன அடிப்படையில் அந்த மக்கள் அனுரகுமார திசாநாயக்கா மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று கூறுவதற்கு என்ன காரணம்? இல்லை, இப்போ இப்போ சொல்றேன். அதாவது இந்த புயலுக்கு முதல் சற்று சரிஞ்சு கொண்டு வந்த அனுரானுடைய அந்த ஆதரவு தளம் இந்த புயலுக்கு பிறகு கூடியிருக்கிறது. புயலுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு கிடைத்த ஒரு வரம், ஏன்னா காசு கொடுக்குறோம் இல்லோ, அந்த காசை வைத்துக்கொண்டு இந்த 3 மாசம் 25,000 ரூபாய் நாங்கள் ஒரு 5 லட்சம் குடும்பங்களுக்கு கொடுக்குறோம்னு சொன்னால், இதனால நான் சொல்றேன், எனக்கு விரைவில் இலங்கையில் ஒரு தேர்தல் இருக்கிறது. ஏப்ரல் மாதத்துக்குள்ள ஒரு தேர்தல் வேறும் கட்டாயம் வேண்டாம். கொடுத்த காசு 3 மாசம் தான், அதுக்கு உடனடி பலன் எடுக்க வேண்டும். அதுக்காக ஒரு தேர்தல் நடத்தப்படும், அதில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அது என்ன அது அதை மையப்படுத்தியது. உடனே பார்த்தீங்களா, அது அப்புறம் சொல்லாங்க ஏப்ரல்ல நீங்கள்லாம் சொன்னீங்க பாருங்க அவருடைய வெற்றி நிலையே என்று, அதை முதலே சொல்லி விடுறோம். என்ன புற அந்த கேள்வி வரக்கூடாது. அதல்ல ஒரு நாட்டினுடைய சிறத்தன்மை. நான் ஒரு 2 நாட்களுக்கு முதல் ஒன்றை பார்த்தேன். அதில் ஒரு விடயம் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்னன்னு சொன்னால், லேபர் ஃபோர்ஸ் இதுன்னு சொல்லி ஒரு நாட்டுக்கும் வெளியிடுவார்கள். அதாவது எத்தனை பேர் அந்த நாட்டில் இருப்பவர்கள் அவருடைய தொழில்துறைக்காக ஒரு பங்காளிகளாக இருக்கிறார்கள் என்று. இலங்கையினுடைய 2024 வெளியாக இருக்கிறது. 25 இனிமேல் தான் அடுத்த இன்னும் வர கிடக்கிறது. 24 பார்க்கின்ற போது அதிர்ச்சியாக இருந்தது. 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இலங்கை தீவில் ஆம்பளைகளில் 76 லட்சம், பெண்களில் 88 லட்சம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுதான் இலங்கை 12 லட்சம் வித்தியாசம். அப்ப இந்த 76 88 லட்சத்துல அப்ப பெண்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 54%, ஆண்களுடைய 46%. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த 76 லட்சத்தில் 55 லட்சம் ஆண்கள் வேலை செய்கிறார்கள். ஆனால் 88 லட்சம் பெண்களில் 18 லட்சம் பெண்கள் தான் வேலை செய்கிறார்கள். அப்ப இது எவ்வாறு இருக்குன்னு சொன்னா, சதவீதத்தில் 70%, 72%, 28 அல்லது 29%, 71% வித்தியாசம். இது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அல்ல. இதை நீங்கள் மறைமுகமாக கேட்டால், இப்ப இங்கிலாந்தை பாருங்கள், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பாருங்கள், கிட்டத்தட்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கான வழி மிக குறியதா இருக்கு. ஏனால் உங்களுடைய மக்களில் வேலை செய்யக்கூடிய ஆண் பெண் என்பது முக்கியமல்ல. இதில் எவ்வளவு பேரே நீங்கள் அந்த தொழில்துறைக்குள் உள்வாங்குறீர்களோ அது நாட்டினுடைய வளர்ச்சி. அப்ப இவ்வளவு பெரிய இடைவெளியை ஒரு நாட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், சரி, இது இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியாளருடைய சிந்தனையில் இருக்கிறதுனா அதெல்லாம் வராது. இதிலும் அப்ப மறைமுகமாக சொன்னால் 21 லட்சம் ஆண்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள், 55 லட்சம் பெண்கள் இருக்கிறார்கள். இதில் மறைமுகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த படித்தவர்கள், இதில் படித்தவர்கள் வேலை செய்வர்கள் படித்தவர்கள், A லெவலுக்கு மேல் A லெவலில் முடித்தவர்கள், வெற்றிகரமாக முடித்தவர்கள், அல்லது அதுக்கு மேல்
பட்டப்படிப்புகளை படித்து கொண்டு பார்த்தால் பெண்களில் 10.8%, ஆண்களில் 5.4%. அதாவது இரட்டிப்பு மடங்கான பெண்கள் தகுதி நிலையில் இருக்கிறார்கள். இருந்தும் அவர்களுக்கு மட்டும்தான் வேலை போடுறதுக்கு இனவர்களுக்கு வேலை இல்லாத சூழல் எங்கே இருக்குன்னு சொன்னால், இந்த லேபர் ஃபோர்ஸ் இன்ஃபர்மேஷன் என்னத்துக்கு நீங்கள் இதெல்லாம் வைத்துக்கொண்டு என்ன செய்கிறீர்கள்? அப்ப உங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய இரு பாலினத்தவர்களையும் கணிசமான வேலை முறைமைகளே. இப்ப இதுல இன்னொன்று இருக்கிறது, தமிழர்களுக்கு ஒரு செய்தி இருக்கிறது. தமிழருடைய நிலைமையை பார்த்தால் அது இதிலும் கடுமையா இருக்குது. இதுல தேசியம் பெற பேசுகிறோம் நாங்கள் எல்லாரும். என்னால் ஆண் பெண் சமத்துவம் என்று தொடங்கிய தேசியம் இப்பொழுது இந்த வேலை வாய்ப்புகளில் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக எங்கே வந்திருக்கிறது இன்னொரு கதை இருக்குது. நான் அதுக்குள்ள அது என்றால் நாங்கள் அனுராய் மட்டும் குறை சொல்லிக் கொண்டு தமிழ் எங்களுடைய அழுக்குகளை விட்டுட்டு போறோம் என்று இருக்கக்கூடாது. அதுக்காண்டி சொல்லுகிறேன். ஆகவே இது ஒரு நாட்டினுடைய சிந்தனைக்காக சொல்லுகிறேன். இது இவ்வாறுதான் அனைத்து விடயங்களும் இருக்கிறது. கல்வியில் இலங்கைக்கு ஒரு ஒதுக்குற இது இங்குதான் இருக்குன்னு சொன்னால், சுகாதாரத்துக்கு இலங்கையில் ஒதுக்குகின்ற நிதி ஒதுக்கீடு உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் 150 155 இருக்கிறோம். இவ்வாறு இருந்தால் இது ரெண்டும் தானே ஒரு நாட்டினுடைய அத்திவாரங்கள். இந்த அத்திவாரங்களை இவ்வளவு மோசமாக சிதைந்திருக்குமாக இருந்தால் எவ்வாறு ஒரு நாடு நிமிர்ந்து நிற்கும் என்று சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய சிறிய வகையில் சொல்கிறேன். அற்புதம், அற்புதம். நன்றி நேரு அவர்களே. நாங்கள் உறவுகளிடம் சென்று வருவோம். எங்களோடு ஸ்ரீகுமார் ஐயா இணைந்திருக்கிறீர்கள். வாங்க ஐயா, நீங்கள் கேள்வியை தொடங்கள். சுருக்கமாக உங்களுடைய கருத்தை தாருங்கள். வணக்கம். வணக்கம். எனக்கு முதலில் தலைவர் சொன்ன மாதிரி வரலாறு எனது வழிகாட்டி. அப்ப எங்களுடைய மக்களுக்கு வரலாற்றை கற்பிச்சு சிங்கள தலைவர்கள் 56 இனவாதத்தால் தான் அவர்களுடைய அரசியலை கொண்டிருக்கிறார்கள். தலைவர் சொன்ன மாதிரி மாவாம்ச சிந்தனையிலிருந்து விடுபடும் மட்டுக்கும் அவர்கள் மாறப்போவதில்லை. ஆனால் எங்களுடைய மக்கள் இந்த வரலாற்றை சரியாக புரியாததால அநிலாப்புகள் பாடிக்கொண்டிருக்கிறார். இந்த அவர்களுடைய சுயநிலம். அதால அவர்களுக்கு அந்த ஏஜென்ட்ஸா இருக்கிறவர்கள் அன்றாவுக்கு கொஞ்சம் பேரை வச்சுக்கொண்டு அவர்கள் அதை பிரச்சாரம் செய்து சலுகைகளை காட்டி இதுகளை காட்டி அவர்கள் அன்றையெல்லாம் செய்வார் என்று சொல்லிக்கொண்டு மக்களை மனமாற்ற வேலையை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியான சூழ்நிலையில எவ்வாறு எங்களை மக்கள் சரியான திசையில பயணிக்க முடியும்? ஒரே ஒரு வழி பொருளாதாரத்தை மேம்படுத்துவதுதான் வழி என்று சொன்னா, அதற்கு இப்ப வெளிநாட்டிலிருந்து மக்கள் உறவினர்களுக்கு அனுப்புறத 10 பேர் ஒரு குடும்பமா 10 பேருக்கு ஒரு 1000 இல்ல $2000 அனுப்பினா அந்த 10 பேர் 20 25 அதை மூலதனமா வச்சு அந்த 10 பேர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சரியான ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணினார்கள். அப்படியே ஒவ்வொரு நாடுகளிலிருந்து ஒவ்வொருத்தரும் செய்தால் அந்த பொருளாதார வளர்ச்சியின் மூலம் தங்கு நிலையிலிருந்து சுயசார்பு பொருளாதார கொள்கையை வளர்த்து பிறகு எங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்து எங்களை தங்கு நிலையிலிருந்து நாங்கள் எங்களை மீட்டெடுக்கலாம் என்றதான். நன்றி ஐயா, நன்றி, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. அடுத்ததாக எங்களோடு புனிதா இணைந்திருக்கிறீர்கள். சுருக்கமாக கூற வேண்டும். வாங்க, கேள்வி இருந்தால் கேள்வியை தொடங்கள். புனிதாவை தொடர்ந்து தமிழ் பிரபா இணைந்திருக்கிறீர்கள். புனிதா, நீங்கள் பேச முடியுமா என்றால், இல்லையென்றால் நாங்கள் தமிழ் பிரபாவிடம் சென்று உங்களிடம் வருகின்றேன். தமிழ் பிரபா அணிந்திருக்கிறீர்கள். வணக்கம். மியூட்டை எடுத்துவிட்டு உரையாட வேண்டும். சரி, வணக்கம். நான் ஒரு சிறிய நேரத்தில் ஒரு நிறைவு பகுதியில் நான் உங்களோடு பேசுகிறேன். கொஞ்சம் நான் இன்னும் கேட்க வேண்டி இருக்கின்றது. சரி, நன்றி, வணக்கம். அடுத்ததாக எடிசன். வணக்கம் அனைவருக்கும். கூறுங்கள். என்கிட்ட எனக்கு நேர்கொண்டுமையாடும் அரசாங்கம் இருக்கிறது. முதல் அனைவருக்கும் வணக்கம். நேர்கொண்டுமை அன்றைக்கு தமிழ் தேசியம் என்று சொல்லி கொண்டுதான் இன்றைக்கு எல்லாரும் தெரிகின்றார்கள் என்று கேட்டால், அந்த தமிழ் தேசியம் என்றால் என்னதுல இன்றைக்கு நிறைய புலம்பெயர் தமிழர்களுக்கும் இப்ப எங்களுக்கும் ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. இப்ப என்று கேட்டா, நீங்கள் உங்களுடைய கனடாவில் இருக்கிற ஒரு தளத்துல கனகாலமா சொல்லி இருக்கிறீர்கள். என்று கேட்டா 2009ஆம் ஆண்டுக்கு முன்னுக்கு இருந்த ஒரு
தமிழ் தேசியம் என்றது 28 கட்டமைப்புகளையும் ஒழுங்குபடுத்தி அதற்கான வடிவம் கொடுக்கப்பட்ட இருந்த காலங்கள். அந்த தமிழ் தேசியத்துக்கும் 2009 ஆண்டுக்கு முன்னுக்கு இருக்கிற தமிழ் தேசியத்துக்கும் 2009 ஆண்டுக்கு இருக்கிற தமிழ் தேசியத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? இன்றைக்கு வந்து கனடாவா இருக்கட்டும், இல்லாட்டி பிரித்தானியா இருக்கட்டும், தமிழர் தாயத்தில் உள்ள அரசியல் அமைப்புகள் வந்து தமிழ் தேசியம் என்று கொண்டு சரிக்கொண்டு தெரிகிறார்கள். இந்த தமிழ் தேசியத்துல வந்து இன்னைக்கு தமிழ் தாயத்துல முதன்மைப்படுத்தப்படுகின்ற ஒரு 5 விடயங்கள் இருக்கும். மருத்துவம், கல்வி, பொருளாதாரம், சமூகம், மற்றது வந்து பௌதிக சூழல். ஐயா, இன்றைக்கு வந்து அங்கு ஒரு மழை பெய்து சென்றால் வந்து இன்றைக்கு வந்து வெள்ளம் தங்கி நிற்கிறது. இன்றைக்கு யாழ் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம்னா எங்க போனாலும் வந்து இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் தான் இருக்குது. அப்ப இதுல முதன்மைப்படுத்தப்படக்கூடிய இந்த 5 கட்டமைப்புகளையும் வந்து இவர்களால வந்து செய்ய முடியல. இன்றைக்கு கனடாவில் இருக்கின்ற ஐயாக்களை வந்து கேட்டால் அவர்கள் வந்து சொல்லுகின்றார்கள் வந்து எங்களுக்கு ஊர்ல போயிருக்க விருப்பம், ஊர்ல போயிருந்தா தங்களுடைய கடைசி வாழ்க்கையை முடிக்க விருப்பம். ஆனால் தங்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் இல்லாம இருக்கின்றார்கள் ஐயா வந்து. அப்ப இந்த தமிழ் தேசியம் என்ற வார்த்தையை வந்து இவர்கள் ஏன் உச்சரிக்கின்றார்கள்? இது வந்து எங்களுக்கு ஒரு கடும் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த தமிழ் தேசியம் என்றால் என்ன? இந்த தமிழ் தேசியம் என்ற போர்வையில வந்து இவர்கள் வந்து மக்களை வந்து எப்படி ஏமாத்துறார்கள் என்பதை நீங்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்தணும். இரண்டாவது கேள்வி ஒருக்க மணிக்கணும் ஞானியான அரசனையிடம் இரண்டாவது அரசனை இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா 2009 ஆண்டுக்கு முன்னுக்கு வந்து தமிழோட தேசிய கட்டமைப்பு இருந்த காலத்துல வந்து எங்களுடைய பொருளாதாரத்துல வந்து கிட்டத்தட்ட வெண்ணி பெருநலப்பரப்புல இருந்து தென்னிலங்கை கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 10 லாரிகள் வந்து போய் செல்லிக்கின்றான்னு சொல்லி நேர்மையாக சொல்லியிருக்காரு. அந்த காலத்துல இருந்த காலத்துல எங்களுக்கு வந்து நவீனமயப்படுத்த பண்ணைகள் மற்றும் குறைஞ்ச நீர்ப்பாசத்திலையும் கூடிய விளைச்சலும் தரக்கூடிய பண்ணைகள் சொல்லி இருந்தது. அந்த காலத்திலே வந்து எங்களுக்கு வந்து இந்த வேஸ்டேஜ் ப்ராடக்ட்ன்றது வந்து சரியா குறைவாக இருந்த காலங்கள். அப்ப இன்றைக்கு வந்து தமிழர் தாயத்துல எங்கு பார்த்தாலும் வீணாக்கப்படுகிற விரயமாக்கப்படுகின்ற பொருட்கள் என்ன? உதாரணத்துக்கு வந்து ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்வோம், ஒரு தக்காளி பழத்தை எடுத்துக்கொள்வோம். இப்படியான பொருட்கள் இன்றைக்கு வந்து தமிழர் தாயத்துல வந்து சரியா வேஸ்ட் பண்ணப்படுகின்றது. என்ன இந்த வீணாக்கப்படுகிற பொருட்களை வந்து இப்ப அங்குள்ள விவசாயிகளுடைய பொருட்கள்லாம் இதுல வந்து வீணாக்கப்படுகிறது. அப்ப இதுகளை வந்து நாங்கள் ஒரு கட்டுக்கோப்புகளோட அங்க இந்த மக்களுடைய ஒரு ப்ராஃபிட் தான் வந்து உங்களுக்கு வீணாக்கப்படுகிறது. இதுல வந்து கட்டுக்கோப்புகளை கொண்டு வருவதற்கு இவர்கள் எப்படி இது வந்து தமிழர் தாயத்துல உள்ள ஒரு பெரும் கடும் சவாலா இருக்கிறது. தமிழர் தாயத்தில் உள்ள தமிழர்களுக்கு இதனை வந்து இவர்கள் கட்டுப்படுத்தி இதனை ஒரு சிறந்த மூலதனமா மாற்றுவதற்கான வழிமுறைகளே எப்படி இருக்கும்? முதலாவது வந்து விவசாயம், இரண்டாவது வந்து இந்த மீன்பிடித்துறை. இப்ப மீன்பிடித்துறையிலேயே வந்து ஒரு நாளைக்கு கணிசமான மீன்களை வந்து பழுதா போயிட்டு நாரிட்டு சொல்லி எறிகிறார்கள். இதனை வந்து கட்டுப்படுத்துவதற்கும் அவங்களுடைய மக்களுடைய அந்த வாழ்க்கையுடைய வருமான வட்டத்தை கூட்டுவதற்கும் என்னென்ன சிறப்பான முறைகளை செய்யணும் என்பதற்கு நன்றி, வணக்கம். சரி, நன்றி. நான் இருவரிடம் செல்வதற்கு முன்னதாக இன்னொரு நேரை உள்வாங்கிக் கொண்டு நாங்கள் இருவரிடம் செல்லலாம் என்று நம்புகிறேன். நல்ல பத்மா ஐயா அவர்களை அழைத்துக் கொள்வோம். வணக்கம் நல்ல பத்மா ஐயா, வாருங்கள், நீங்கள் சுருக்கமாக கூற வேண்டும். வணக்கம். மூவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எல்லாத்தையும் தான் அங்க இறக்கிறீர்கள். இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் தேவைப்படுகிறது என்னவென்றால், எங்களுக்கு முக்கியமாக ஒரு சுயாட்சி உரிமை இருந்தால்தான் நீங்கள் செய்கிற அத்தனை இதுகளும் நிவர்த்தி செய்யப்படும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இன்னத்தை தான் செய்தாலும் நாங்கள் ஒரு முதலீடுகளை அங்க ஒன்றே நாங்கள் தாயத்தில் செய்யும் பொழுது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. எங்களுக்கு ஒரு சுய அதிகாரம் உள்ள ஒரு நல்லொரு நிலைமை இருந்தால்தான் என்ன விதத்திலேயோ கல்வியோ சுகாதாரமோ முதல் நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்றால் எங்களுக்கு என்ன தேவை? எங்களுக்கு அதுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு நிலைமை அங்க தேவை. அது சிங்கள அரசிடம் எங்களுக்கு கிடைக்க போவது இல்லை. அப்ப எங்களுக்கு இப்ப தேவை என்ன? எங்களுக்கு ஒரு சுயாட்சி ஒன்று தேவை. அந்த ஒரு இதை நிவர்த்தி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய தாயத்தை பொறுத்தளவு எங்களுக்கு மற்ற இடங்கள் எங்களுடைய தாயத்தை பொறுத்தளவு தமிழ் மக்கள் நிம்மதியாக சுதந்திரமாக எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் பொருளாதாரத்திலேயோ அல்லது வேறு எந்த வழியிலோ நீங்கள் முன்னேற வேண்டும் என்றால் எங்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பான ஒரு ஆட்சி இருந்தாலே ஒழிய மற்றும்படி முன்னேற முடியாது. இதுக்கு என்ன வழி என்பதைத்தான் உங்களுடன் கேட்கிறேன். முடிந்தால் இதுக்கு ஒரு பதிலை சாருங்கள் என்ற தாழ்மையுடன் கேட்டு கொண்டு விட வருகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். நல்ல பத்மா ஐயா.
நேரு அவர்களே, உங்களிடம் வருகின்றேன். ஆரம்பத்தில் ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் கூறியிருந்தார், வரலாறை புரிந்து கொள்ளாதனுடைய விளைவுதான் என்ற விடயத்தை இங்கே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எடிசன் கூறியிருந்தார், தமிழ் தேசியம் தொடர்பாக 5 கட்டமைப்புகள் எதிர்நோக்குகின்ற அனுராவுடைய ஆட்சி தொடர்பாக நாங்கள் பார்த்து விட்டோம். தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளில் அதில் முக்கியமாக எடிசன் கூறியது தமிழர்கள் அந்த 5 கட்டமைப்புகள் தொடர்பாக கூறியிருந்தார். நல்ல பத்மா ஐயா கூறியிருந்தார், சுயாட்சி உரிமை இருந்தால்தான், ஒரு பாதுகாப்பான வழி இருந்தால்தான் நாங்கள் நகர்ந்து செல்ல முடியும். இவை எல்லாமே நாங்கள் எதிர்நோக்குகின்ற சவால்கள் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த 3 விடயங்களுக்கும் நீங்கள் எடிசன் சொன்ன விஷயத்துல இப்ப வரலாறு என்னென்ன விடயம்னால், வரலாறு தமிழ் இனத்துக்கே சவால் தான். தமிழ் இனம் தன்னுடைய வரலாறை தொலைத்து 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. பல அடக்குமுறை ஆட்சிகளில் அவர்கள் மாண்டு போனவர்கள் தான். அதிலிருந்து எப்பொழுது லத்தீன் அமெரிக்கா இன்றைக்கு இருக்கிறது, தென் அமெரிக்கா. இப்போ வெனிசுலாவை எடுத்துக்கொண்டீங்கன்னா அது ஸ்பானிஷ், பக்கத்தில் இருக்குது பிரேசில், அது போர்த்துகீஸினுடைய ஆட்சியிலிருந்து. ரெண்டும் வெவ்வேறு மொழிகளை பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு அடையாளம் தெரியவில்லை, அதால தலைவரை ஏற்றிக்கொண்டு போகக்கூடியதா இருக்குது. என்றால் அவர்கள் தங்களுடைய அவர்களுக்கு இடையான தொடர்பாடல் இது ஸ்பெயின் இவருடன் நின்று பின்னால் நிற்கிறண்டும் இல்லை, போர்த்துகீஸ் இஸ்ரேல் நிற்கிறேன் இல்லை, எல்லாம் அப்படி வரதான். இப்போ இதே போன்று தமிழர்கள் பல பேருடன் மேறி மிதிக்கப்பட்டு வரலாற்றை தொலைத்து விட்டோம். வரலாறு என்ன என்பதனுடைய அடையாளம் தெரியாது, பேசுகின்ற பொழுது ஒரு புரிதல் இல்லை. இன்று தைப்பொங்கலை என்னோட ஒரு அழைத்தார், அது இந்துக்கள் நானே கொண்டாடுறது, நான் கிறிஸ்தவர் கொண்டாடுறேன். அது எப்போ இந்துக்களுடையதானது, எப்பொழுது கிறிஸ்தவருக்கு எதிரான? அது தமிழர்களுடைய பண்டிகை, அது இயற்கையை வழிபடுகின்ற வழிபாட்டு முறை. அதையே 6 மதத்துடன் கட்டி போட்டார். இவ்வாறுதான் எங்களுடைய வரலாறு இருக்கிறது. வரலாறுடைய புரிதல் என்பது எதுவும் கிடையாது. தமிழுடைய வரலாற்றை தொலைத்து விட்டதனால்தான் நாங்கள் எங்கெங்க எல்லாம் போய் மாட்டுப்பட்டு இருக்கிறோம். ஆகவே இந்த வரலாற்று தெளிவு ஏன், எதற்கு, எதனால் என்பதை தமிழன் கேட்பதில்லை. அதை ஒவ்வொருவரும் ஏன், எதற்கு, எதனால் என்று ஒரு இடத்திலையும் கேட்டாங்க. இளையவர்கள் எங்களை பின்பற்றவில்லை என்று அவர்கள் அதை கேள்வியை கேட்கிறார்கள். ஏன், எதற்கு, எதனால் என்றால் பெற்றாருக்கு இது என்னென்று சொல்லிக் கொடுப்பதற்கு தெரியவில்லை. ஏன்னா பெற்றாருக்கு கேட்டா சொல்லுவார்கள், என்னுடைய அப்பா அம்மா சொன்னது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதற்கு பின்னால் அதுக்கு ஒரு தொடர்ச்சியை, ஒரு இன்றைக்கு கிளைமேட் சேஞ்ச் உலகம் பேசுகின்ற இது இளையவர்கள் நிறைய பேசுகிறார்கள். இந்த கிளைமேட் சேஞ்சை வழிபட்டவனே தமிழன், அதுக்காக தன்னை வகைப்படுத்தி கொண்டவன் தமிழன் என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் தமிழர்கள் என்கின்ற அடையாளத்தை தொலைத்து விட்டு வாழுகின்ற ஒரு இனக்குழுமம். ஆகவே இந்த வரலாற்றை தொலைத்தவனுக்கு உணர்வு வராது. உணர்வு வராதவனுக்கு எழுச்சி பெற வேண்டும் என்ற உணர்வு வராது. அவன் அடிமை. அதை தலைமை சொல்லுவார், தமிழர்கள் எல்லாருக்கும் எஜமானர்களுக்கு விசுவாசமான அடிமைகளாக இருக்கவே விரும்புகிறார்கள். அவர்கள் தாங்களும் ஒரு எஜமானன் என்பதை மறந்து விட்டார்கள். அவே அதுதான் அந்த விழிப்புணர்வு தமிழனுக்கு எல்லாருக்கும். அதை எல்லாருக்கும் போய் வீடு வீடா தட்டி நாங்கள் டொனி கொடுக்குற மாதிரி இதை குடிச்சிங்கண்டால் வரலாறு வந்துடும் என்று சொல்ல முடியாது. அவர்கள் முனைய வேண்டும். முனைந்தால் வரலாறு அவர்களுக்கு வந்து சேரும். அதை கொண்டு சேர்க்கின்ற பொறுப்பு உரியவர்களுக்கு இருக்கிறது. எடிசனுக்கு வந்தால் இப்ப ஒரு தேசியம் என்பது வடிவம் என்பது உரிமைகள் மட்டுமல்ல. உரிமைகள் என்பது நாங்கள் ஒரு வீட்டுக்கு போடுற மேலே இருக்கிற கூரைக்கு முதல் வீடு கட்டப்பட வேண்டும், அத்திவாரம் சரியா இருக்க வேண்டும். அவை இருந்தால் தான் கூரையை பற்றி பேசலாம். நம்ம உரிமையை மட்டும் பேசுகிறார்கள். தமிழ் சமூகத்தினுடைய கல்வி நிலை மிக மோசமாக சீரழிந்து போய் கிடக்கிறது. கல்வியில் நிமிர்ந்திருந்தபடியே தான் வெள்ளக்காரன் கூட்டிக் கொண்டு மலேசியாலையும் வேலை செய்ய விட்டான், என்ன கண்காணிப்பாளராக வேலை செய்ய விட்டான், மலேசியாலையும் வேலை செய்ய விட்டான், சிங்கப்பூர்ல வேலை செய்ய விட்டான், எல்லா இடம் கொண்டு போனான் என்று சொன்னால் தமிழன் தான் சிறந்த படித்தவனாக இருக்கிறான்னு கூட்டிட்டு போனார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழர்கள் கல்வியில் மிக மோசமாக விழுந்து கிடக்கிறோம். கடைசி இடத்தில் இருக்கிறோம். இலங்கையில் இருக்கக்கூடிய 9வது மாகாணமாக இருக்கிறது வட மாகாணம். அதுவும் வட மாகாணத்துக்கும் அந்த 9க்கும் 8க்கும் இடையில 4 புள்ளிகள் வித்தியாசம் வர. ஏன்னா கிட்டையும் மட்ட முடியாத இதுல பாலங்கணத்தில் விழுந்து கிடக்கிறோம். இதை பற்றி யாரும் பேசுகிறார்களா? இதுக்கு என்ன தேவை என்று தேடுகிறார்களா? இலங்கையில் 99 வலய பகுதிகள், அதாவது வெறும் மாகாணத்துக்கு வர வேண்டாம், அது பிறகு 25 மாவட்டமாகும், 99 வலய பகுதிகளாகும். வலய பகுதிகளுக்குள்ளேயே ஒவ்வொன்றுக்கு வித்தியாசம். இதை யார் ஆய்வு செய்வது? இதற்கான தீர்வுகளை யார் வழங்குவது? தீர்வுகள் இலகுவானவை பல இடங்களில், ஆனால் அதுக்கான முயற்சி இல்லை, அதுக்கான இது அடையாளம் காணப்படவில்லை. கல்வியில் விழுந்திருக்கக்கூடிய இனம் வேறு எதை சாதிக்க போகிறது? அடுத்ததாக வருவோம் சுகாதாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சமாதான காலத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் வைத்தியர்கள் எல்லாரும் குழுவாக தாயகம் சென்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய உறவுகளுக்கு இலவச சிகிச்சைகளை வழங்கினார்கள். இதை கடந்து அங்கு இருக்கக்கூடிய உறவுகளுக்கு வைத்தியத்தினுடைய பொறிமுறைகளை கற்றுக் கொடுத்தார்கள். அங்கே உருவாக்கப்பட்ட வைத்திய பல்கலைக்கழகத்தில் இந்த கல்கிணறிகள் தமிழ் இதில் செய்யப்பட்டது. இன்றைக்கு அதில் அன்று பணியாற்றியவர்கள் சிலர் இன்று எனக்கு ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறார். மட்டக்களப்புக்கு போய், அவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர், ஆனால் மட்டக்களப்புக்கு போய் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய மூத்தவர்களுக்கு கட்ராக் ஆபரேஷன் ஒரு 99 பேருக்கு ஒரு நாள் செய்து முடித்திருக்கிறார்கள்.
இந்த ஒத்தாசைகள் இப்பொழுதும் வழங்கப்படுகிறதானே. ஆனால் ஒரு பெரிய இடைவெளி இருந்தது, இப்பொழுதும் அதை கடந்து செய்ய சிலர் முனைகிறார்கள். இதை ஒருங்கிணைப்பவர் யார்? இன்றைக்கு தாங்கள் ஆட்சி கட்டில் இருக்கிறோம் என்ற தமிழ் அரசியல்வாதிகளுடைய வேலை தானே. நீங்கள் அதுக்கு ஒரு முனைப்பாளராக இருக்க வேண்டுமல்லோ. அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்ப அவர்களுடன் சேர்ந்து ஒருவரும் பயணிக்க முடியவில்லை. அதனால என்ன செய்கிறார்கள்? இந்த மக்களுக்கு சென்று கொண்ட ஒத்தாசையை செல்கிறார்கள். என்னுடைய ஹார்ட்லி கல்லூரியில் படித்த எனக்கு 2-3 ஆண்டுகள் கீழே படித்தவர்கள் அவருடைய 60வது போய் நிற்கிறார்கள். அவர்களை பார்த்தே திருவண்ணாமலையில் நிற்கிறார்கள். என்னென்னு சொன்னால் அங்கு சம்பூரை தெரிவு செய்து அங்கு இருக்கக்கூடிய உறவுகளுக்கு தாங்கள் ஏதாவது ஒத்தாசை வழங்க வேண்டும் என்று அனைவருமாக போய் நிற்கிறார்கள். இதை யார் ஒழுங்குபடுத்தினால் இன்னும் எவ்வளவு சிறப்பாக எங்களால் செய்ய முடியும்? ஏன் செய்ய முடியாமல் இருக்கிறோம்? இன்னொன்று சொன்னேன், இந்த வேலை வாய்ப்புகளை பற்றி சொன்னேன். வேலை வாய்ப்புகளில் இலங்கையினுடைய சராசரி 70க்கு 29க்கு 71 இருக்கிற சொன்ன ஆண் பெண் வித்தியாசம் யாழ்ப்பாணத்தில் 82க்கு 18 இருக்குது. இதை பார்த்து எங்கு அழுவதுன்றே எனக்கு தெரியவில்லை. இப்ப யாழ்ப்பாணத்தில் சிறந்த படிப்பாளர் என்று சொன்னோம் இல்லோ நாங்கள் அங்கு. ஆனால் இதில் ஒரு மகிழ்ச்சியும் சொல்கிறேன். இலங்கையில் இருக்கக்கூடிய 25 மாவட்டங்களில் சிறப்பான மாவட்டமாக இருப்பது வவுனியா மாவட்டம். அதில் 61க்கு 39 இருக்கிறது. 39% வேலை செய்யக்கூடிய பெண்கள் வேலை செய்யல இருக்கிறார்கள். அப்ப யாழ்ப்பாணத்துக்கும் வவுனியாவுக்கும் என்ன வித்தியாசப்பட்டு போனது? ஏன் இந்த மாற்றம்? இதை யார் அடையாளம் காணுவது? இதற்கான காரணங்களை யார் அடையாளம் கண்டு அதற்கான நிவர்த்திகளை செய்வது? ஆகவே நாங்கள் இப்பொழுது ரியா சொன்னது சுயாட்சி என்கிறோம். சரி, நல்ல விடயம் தான், சுயாட்சி கிடைத்தால் எப்படி கிடைக்க போகிறது? நீங்கள் எங்களிடம் கேள்வி கேட்கிறீர்கள். சுயாட்சி என்பது யாரும் தாம்பாளத்தட்டு தரப்போவது ஒன்று இல்லை, நாங்களாக பெற்றுக்கொள்வது. அது ஒரு காலத்தில் சாத்தியமானது. நாங்கள் போராடினோம், பெற்றுக்கொள்ள முடியும். இன்று போராடவில்லை. அவ்வாறு இருந்தால் இதை அணுகுகின்ற பொறிமுறைகளில் பல சவால்கள் இருக்கிறது. நாங்கள் ஒரு எல்லைக்கு போகவில்லை என்று சொன்னால், இப்பொழுது கதிராமத்துக்கு நான் நடைப்பயணமாக போகிறேன் யாழ்ப்பாணத்தில் சொன்னால் ஒரேடியா நடந்தேன்னா நான் வழியில் செத்துருவேன். ஆகவே இடத்தங்கள் முகாம்களை தங்கி தாம் போக வேண்டும். அது நிலப்பரப்பினுடைய பூவோட சூழலை பல விடயங்களை தீர்மானிக்க வேண்டும். ஆகவே எங்களுடைய பயணம் ஒரு இலக்கை வைத்துக் கொண்டு நாங்கள் செத்து கிடக்க முடியாது. இந்த உலகம் வேகமாக நகர்கிறது. ஆகவே நாங்கள் சில இடைத்தங்கள் முகாம்களை கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் இறுதி இலக்கை மறக்க வேண்டாம். ஆனால் அந்த இடைத்தங்கள் முகாம்களை நாங்கள் முழுமையாக புறந்தள்ளக்கூடாது. ஏனென்றால் எங்களுடைய மக்கள் 15ஆம் நூற்றாண்டிலும் இன்றைய உலகம் 21ஆம் நூற்றாண்டிலும் வாழ இயலாது. மக்களை சமகாலத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் மக்கள் எங்களை விட்டு ஓடி விடுவார்கள். இப்பொழுது ஒரு பெரிய இடப்பெயர்வு நடைபெறுகிறது. தமிழர் பகுதியிலிருந்து கொழும்பையும் கம்பாவை நோக்கி ஓடுகிறார்கள். ஏன்னா அங்குதான் வேலை இருக்குது. இலங்கையினுடைய 45% வேலைகள் கொழும்பின் கம்பாவில் இருக்குது. அப்ப இங்க இருக்கிற நிலத்தை விட்டு போட்டு கொழும்பும் கம்பாவிலும் பிளாட் வாங்கி கொண்டு 2 கோடிக்கும் 5 கோடிக்கும் பிளாட் வாங்கி கொண்டு அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் நிரந்தரமாக அங்கே இருந்து விடுவார்கள். அப்ப வெளியில் வருகின்ற மக்கள் அல்ல, உள்நாட்டுக்குள்ளேயே ஒரு நகர்வு நடைபெறுகிறது. இவற்றையெல்லாம் தக்க வைக்க வேண்டும் என்றால் நாங்கள் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய நிலம் வெற்றிடமாக மாறுமாக இருந்தால் இன்று ஆக்கிரமிப்பு பாதிப்பு தமிழர்களால், அதாவது சிங்கள மக்களால் இல்லை, வடகிழக்கில் அதிலும் அதிகமாக தரவுகள், நான் அவ்வளவு ஆழமாக சொல்லலை, ஒவ்வொரு மாவட்டத்திலும் தரவு ரீதியாக தமிழருடைய எண்ணிக்கை குறைந்து இருக்கிறது. அதாவது வடக்கு கிழக்கில் இருக்கிற 8 மாவட்டத்திலும் சிங்கள எண்ணிக்கையும் குறைந்திருக்கிறது. ஆனால் ஒரு எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. முஸ்லிம் மக்களுடைய எண்ணிக்கை அபரிதமாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இது ஒன்றை சொல்லி நிற்கிறது. நாளைக்கு வடக்கு கிழக்கில் அதிக எண்ணிக்கையில் கொண்டவர்கள் தமிழர்கள் அல்ல, விரைவில் அது முஸ்லிம் மக்கள். அப்பொழுது தமிழர்கள் இன்னத்தை வேண்டி நிற்க போகிறோம் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆகவே இது ஒரு சிந்தனையில் வரக்கூடிய ஒரு விடயங்கள் அல்ல, இருக்கக்கூடிய தரவுகளுடைய கோர்வையாக நாங்கள் பலவற்றை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே வெறும் சுயாட்சி என்கின்ற வட்டத்துக்குள் இருக்காமல், என்னை தக்க வைக்காமல் நிலமிழந்து போனால் இனம் அழிந்து போய்விடும். ஆகவே நிலத்தை தக்க வைக்க வேண்டும் என்றால் அந்த நிலத்தில் மக்களை வாழ வைப்பதற்கான அவர்களுக்கான மூலோபாயங்களை செய்ய வேண்டும். அல்லாட்டில் அவர்களுக்கு இக்கரை பச்சையாகவே இருக்கும். நாங்கள் வெளியே இருக்கிறோம், அங்க இருக்கக்கூடிய மக்களையும் சிந்திக்க வேண்டும். அவை என்னுடைய சிந்தனைகள் ஆழமாக சிந்திக்கப்படாமல் வெறும் மேலோட்டமாக மட்டும் சிந்தித்து நாங்கள் எங்களுக்கு வேலிகளை போட்டுக் கொள்வோமானால் நாங்கள் எங்களுக்கான ஆபத்தான சூழலை வேறு யாரும் தரவில்லை, நாங்களே உருவாக்கியதாக இருக்கும். ஆழமாக சிந்தியுங்கள். நன்றி நேருவர்களே. அரசோர்களே, நீங்கள் வாருங்கள். எடிசன் கேட்ட கேள்விக்காக உங்களுடைய பதிலை தாருங்கள். நல்ல பத்மா ஐயா கூட சுயாட்சி தொடர்பாக கேள்வியை கேட்டார், கூறுங்கள். உண்மைதான். இப்ப நேரு கூறியது போலதான். என்னென்னு சொன்னால் சுயாட்சி என்றது அங்கு தமிழ் ஈழத்தை யாரும் கைவிடவில்லை. படிப்படியாக போய்த்தான் எடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு எதிராக இங்கு கிளம்பி இருக்கிறார்கள். அதாவது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நாங்கள் வெளிநாடுகளில் பிள்ளைகள் குட்டிகளுடன் சந்தோஷமாக இருந்து எங்களுக்கு சாப்பிட்டு குடிச்சு கும்மாளம் அடிச்சு கொஞ்சத்தை உங்க போடுவோம், நீங்கள் தமிழீழம் கிடைக்கும் வரையும் பச்சை தண்ணியும் குடிக்கப்படாத நிலையில நிற்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு ஒரு அந்த மக்களுக்கு எந்த அதிகாரமும் கிடைக்கக்கூடாதுன்றதுல சிங்கள அரசு இல்லை, இந்தியா இல்லை,
புலம்பெயர் தேசத்தில் கூடியிருக்கு இது அறிக்கையில் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்னென்று சொன்னார், ஒவ்வொரு ஏதாவது ஒரு கட்சி போய் ஏதாவது ஒரு நாட்டோடைய ஒரு அரசியல் தலைவர்களுடைய பேசும் போது அதுல இருந்து ஏதாவது ஒன்றை தூக்கி 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 எதுவும் கிடைச்சு விடக்கூடாதுன்றதுல ஏன் இந்த உணவு பன்மமாக இருக்கிறார்கள் என்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு என்னென்னு சொன்னார். இப்ப நேரம் கூறிய போது அங்க அந்த அந்த மக்களுக்கு ஒரு அதிகாரம் வேணும், காணி அதிகாரம். இப்ப நெரிசன் சொன்ன மாதிரி இவ்வளவும் செய்யணும் என்றால் பொருளாதாரமாக அப்போது இயக்கத்தின் கட்டுப்பாடு இருக்கும் போது எல்லோரும் எங்களிடம் காணி அதிகாரம் எல்லாம் இருந்தது. நாங்கள் அதை செழுமைப்படுத்தினோம், அதில் முதலீடுகளை செய்தோம், அதிலிருந்து உற்பத்தி செய்ததை வெளிநீரை அனுப்பினோம். இன்றைக்கு என்னென்று உற்பத்தி செய்யறது? இன்றைக்கு வெனிசுலாவை அமெரிக்கா கைப்பற்றிடுது. எண்ணெய்க்காரர் எல்லோருக்கும் நடந்த மீட்டிங்ல அவங்க மாட்டேன்ட்டாங்க. என்ன சொன்னா, அந்த நாட்டில் நாளைக்கு ஒருத்தன் வந்து எண்ணெய் கிடத்தை கொளுத்துவான் அல்லது சுடுவான். அப்ப ஒரு ஸ்டேபிள் இல்லாத நாட்டில் இவனும் கொண்டு போய் முதலீட்டை போட மாட்டான். அப்ப ஸ்டேபிளை ஏற்படுத்தணும் மட்டும் என்ன செய்யணும்? ஸ்டெபிலிட்டி என்று சொன்னால் என்ன செய்யணும்? அந்த பிராந்தியங்களுக்கு அதிகாரம் வேணும், அந்த மக்களுக்கு அதிகாரம் வேண்டும். அதாவது இந்த தையிட்டியில இருக்கிற ஆமத்துருவை விட அந்த பௌத்த துறவிகளை விட இன்ஜினியருக்கு இருக்கிற சிலர் அதில் விட மோசமான வேலையை தமிழ் மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எனக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கிறது. அதனை பார்க்கும் போது என்னென்று சொன்னால், இது மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மற்ற அரசியல்வாதிகளை பாருங்கள். அரசியல்வாதிகள் என்றால் என்ன? அரசியல்வாதிகளே என்ன? அரசியல்வாதிகள் அங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்றால் யார் என்றது கூட ஒரு வரவிலக்கணம் கூட தெரியாமல் இருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் என்றால் யார்? அவர்கள் அந்த 6வது திருத்த சட்டத்தின் கீழ் வந்து அந்த தங்கள் தொகுதி மக்களுக்கு பணி செய்ய வந்தவர்கள். அவர்கள் வாள் எடுத்து கத்தியால வெட்டி ரத்தத்தை நெத்தியில வச்சு கொண்டு தமிழ்ல மட்டும் வரையில. அவர்கள் அந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய விடுறீங்களோ? திம்பு பேச்சுவார்த்தைய எழுதின கடிதத்தை கூட பிழை என்று சொல்றாங்க. ஆக்களும் இருக்கிறது. இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், அங்க உள்ள மக்களை, அங்க உள்ள அரசியல்வாதிகளை முதல் அவர்களை வேலை பணி செய்ய விடுங்க, நீங்கள் உதவிகளை செய்யுங்க. அதுதான் மிக மிக முக்கியமானது. இப்ப பாருங்கள், மாதிரி அங்க சரி தேசியம், தமிழ் தேசியம் என்றால் என்ன? உண்மையா எரிசன் வடிவா சொன்னார், ஏமாற்றுத்தனம் தான் தேசியமாக இருக்கிறது. இங்க இருந்து நீங்கள் போய் ஒரு யூஸ் 1200 ரூபாய் விற்குது. இங்க அதுல விட மலிவா யூகேல வாங்கலாம். நான் என்னட்ட கேட்டாக்கிட்ட நான் சொன்னேன், இங்க 2500 ரூபாயும் சும்மா சாதாரண சம்பளம் என்றாலும் அதை பார்த்தா கிட்டத்தட்ட 10 லட்சம் வருமாடா. ஒரு யூஸ் 1200 ரூபாய் விற்குதுண்டா, நீங்கள் அன்னூறாட்ட கேளுங்கோ 12 லட்சமா அடிப்படை சம்பளத்தை உயர்த்த சொல்லிய. ஏனென்றால் இங்க இருந்து போய் நீங்கள் அங்க இருந்து காசை வரையை கொண்டு வாரீங்க. முதலீடு என்ற முறையில நீங்கள் முதலீடு போய் அங்கிருந்து போய் அந்த மக்களை முன்னேற்ற அங்க பெரிய விடுதிகளை கட்டி அராவிலேல வார டூரிஸ்ட காசை வாங்கி, இங்கிருந்து வரவங்கிட்ட காசை வாங்கி அங்க பிளட்டுகளை கட்டி அராவிலேல வித்து அந்த காசை நீங்கள் இங்க கொண்டு வாரீங்க. அங்க என்ன செய்யறீங்க? பெரிய பெரிய வளவுகளை வாங்கி சுத்தவர மதுளை கட்டி போட்டு கேமராவை போட்டுட்டு வந்து பிரான்சிலும் யூகேலும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதுல எதுவும் இல்லை. அந்த மக்கள் ஒரு நிலத்தை வாங்கி விவசாயம் செய்ய முடியாது, ஒரு நிலத்தை வாங்கி பிள்ளைகளுக்கு சீதனம் கொடுத்து கல்யாணம் கட்டி வைக்க முடியாது. அந்த மக்களுக்கு என்னத்தை செய்கிறது? ஒரு பரப்பு காணி மூளாயில கூட ஒரு பரப்பு காணி 20 லட்சம் விற்குது. என்னட்டு அந்த மக்கள் அந்த ஒரு டீச்சர்ட்ட சம்பளம் முந்தி ஒரு ஆசிரியர்கள் என்று சொன்னால் அவர்கள் தான் பணக்காரராக இருப்பார். இப்ப அந்த மக்களை அப்படியா நீங்கள் வச்சிருக்கிறீர்கள்? அப்ப என்னென்றால் தேசியம், தமிழ் தேசியம் என்றது அடி மனதிலிருந்து வர வேணும். ஒவ்வொரு செயலிலும் உங்களோட தேசியம் இருக்க வேணும். ஒரு சாப்பாடு கொடுக்கிறதா இருந்தாலும், காணி வாங்குறதா இருந்தாலும், அந்த மக்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்கிறதா இருந்தாலும், இது எல்லாம் இல்லாமல் நீங்கள் வாயில பேசுற தேசியம் எதுக்கும் உதவா. நன்றி அரசுகளை. நாங்கள் வேலன் அவர்களிடம் செல்வதற்கு முன்னதாக தமிழ் பிரபா நீங்கள் பேச முடியுமாக இருந்தால் இப்பொழுது வாருங்கள். வணக்கம், வாங்கோ. வணக்கம். நிகழ்ச்சி தொகுப்பாளர் மற்றும் அரசியல் ஆய்வாளர்கள் வேல்ஸ்லிருந்து அரூஸ் மற்றும் நேரு குணரட்னம், உங்கள் எல்லோருக்கும் இனிய தைத்திருநாள் தமிழர் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மற்றும் இணைந்திருக்கும் உறவுகளுக்கும் நல்லது. இவ்வாறான நிகழ்ச்சி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. ஆயிரம் கேள்விகள் இருக்கின்றன. நீங்கள் கொடுத்த தலைப்பின்படி ஓராண்டு அனுர அரசின் ஆட்சியும்
அடுத்து தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் சவால்கள். நாங்கள் 2 விதமாக உங்களிடம் நான் நிறைவாக ஒரு கேள்வியை வைக்கிறேன், ஒரு சிறிய ஒரு கருத்தை பகிர்ந்து கொண்டு. அதாவது அனுர அரசனுடைய ஆட்சி என்பதும் எங்களுக்கு எந்த சிங்கள அரசின் ஆட்சி வந்தாலும் சவால்களாகத்தான் என்றும் இருக்கின்றன என்பது ஒரு வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரிந்த எண்ணம். ஆகவே நாங்கள் அவரிடமிருந்து அதிகம் எதிர்பார்ப்பது என்பது ஒரு முடியாத காரியம். ஆனாலும் இந்த ஒவ்வொரு அரசும் இப்படி இருப்பதற்கு இப்பொழுதெல்லாம் அடிப்படையாக சிங்கள பௌத்தவாதம் இருக்கின்றது. இந்த சிங்கள பௌத்தவாதம் தான் இந்த இலங்கை அரசாங்கத்தை கையாளுகிறது என்பது வெளிப்படை. ஆகவே அந்த சிங்கள பௌத்த இனவாதம் அங்கு ஓங்கி இருக்கும் வரை தமிழருக்கு சுயாட்சியோ எந்த விடயங்களும் கிடைக்காது. அதுக்காகத்தான் இப்ப நீண்ட நெடுங்கால அகிம்சை ஆயுத போராட்டம் நடைபெற்றதும் எல்லோருக்கும் தெரிந்தது ஒன்று. ஆகவே அந்த உண்மையில் நான் கேட்கிறது ஒரு கேள்வி வைக்கிறேன், நிறைவாக நீங்கள் கூறுங்கள். இந்த சிங்கள பௌத்த இனவாதத்தை எப்படி நாம் தகர்க்க முடியும், அல்லது அதை நாம் எப்படி குழப்ப முடியும் தமிழர்களாக என்ற எங்களுக்கு முதல் எதிரியாக இருப்பது அதுதான் எங்களுடைய வரலாற்றில் இன அழிப்புக்கு முக்கிய காரணம். ஆகவே இதற்கு ஒரு விடை கூற முடியுமா? ஏனென்றால் எப்படி நாங்கள் அந்த சிங்கள பௌத்த இனவாதத்தை நாம் எப்படி கையாள்வது, அந்த அவர்களை எப்படி தமிழர்கள் கையாள முடியும் என்ற ஒரு கேள்வியை உங்கள் முன் வைக்கிறேன். இரண்டாவது, தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் சவால்கள். ஆகவே இந்த சவால்கள் என்று சொல்லும் பொழுது காணி அபகரிப்பு, தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை, அல்லது பௌத்த விகாரிகளை தோற்றுவித்தல், இப்படி தொல்பொருள் பதிவுகளை அவர்கள் அங்கே தொடர்ந்தும் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எங்கெல்லாம் வெற்று நிலங்கள் எங்கெல்லாம் இது இருக்கின்றதோ அதை செய்கிறார்கள். அப்ப இங்கேயும் அந்த கருத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தார்கள். அதாவது காணிகளை விடுவித்தல் என்று வரும்பொழுது அந்த விடுவிக்கப்பட்ட காணிகளில் மக்கள் போய் இருப்பதில்லை என்று கூறப்படுகிறது. இங்கே நீங்கள் எல்லோரும் குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆகவே அதற்கு என்ன காரணம்? புலம்பெயர்ந்து விட்டார்கள், காணியை விட்டு வந்து விட்டார்கள், இப்படியான சில பிரச்சனைகள் இருக்கின்றன. அதனால் அங்கே அந்த நிலைப்பாடு காணப்படுகின்றது. இந்த இடத்தில் இன்னும் சவால் என்று சொல்லும் பொழுது நேருகுணரிடம் அரூஸ் குறிப்பிட்டது போல் பொதுவாக அந்த பொருளாதாரம், கல்வி, ஒரு தரவுகளோடு எல்லாம் இங்கு குறிப்பிட்டீர்கள். உண்மையில் இதற்கு இந்த தமிழ் மக்களுடைய இந்த சவால்களுக்கு அரசியல்வாதிகளையும் இங்கே குறிப்பிட்டீர்கள். அரசியல்வாதிகளையோ அல்லது அங்கு வாழ்கின்ற எந்த ஒரு தமிழ் மக்களையும் குறை சொல்வதை நான் விரும்பவில்லை. ஏனென்றால் அவர்கள்லாம் அந்த நிலத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன் அனுர அரசுக்கோ அல்லது மஹிந்தாவுக்கு பின்னாலோ கோட்டபாயாவுக்கு பின்னாலோ ஏன் மக்கள் 2009க்கு பின்னால் போனார்கள் என்பதற்கு முதல் கேள்விக்கு, அந்த கேள்விக்கு நாங்கள் விடை முதலில் தேடினால்தான் 15 ஆண்டுகளுக்கு பின்பு 16 ஆண்டில் நாங்கள் அதற்கான விடையை சரியாக காண முடியும். ஏனென்றால் அந்த முள்ளிவாய்க்கால், அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்த அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யாரோடையுமோ கடமைப்பட்டு விட்டார்கள். அது எல்லாம் நானும் அந்த மண்ணில் மக்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன், அறிந்த விடயம். ஆகவே அந்த கடமைப்பட்டிருந்து மீள முடியாமல் எல்லோரையும் ஏதோ ஆதரித்த வண்ணம் இருக்கின்றார்கள். அங்கிருக்கின்ற எளியவர்கள் இப்பொழுது அனுரா அங்கு வருகின்றார் என்று கூடுவதற்கோ அல்லது ஒரு நல்ல நிகழ்வுகளுக்கெல்லாம் பெருந்தொகையாக கூடுவதற்கும் என்ன காரணம் என்றால், ஆனால் மாவீரர் நினைவு நாளில் அவ்வளவு மக்களும் ஒன்று கூடுகின்றார்கள். அவருடைய மனதில் தேசியம் இருக்கின்றது. ஆகவே இதற்கு நான் அரசியல்வாதிகள் அல்லது மக்கள் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் புலம்பெயர்ந்த சமூகத்தில் இருந்து நான் அவதானிக்கின்ற ஒன்று, ஒரு குறிப்பிட்ட சில கட்சிகளை ஆதரிக்க வேண்டும் என்பதை வெளிப்படையாக எழுதுகின்றார்கள். ஆனால் எங்களுடைய தமிழ் தேசியம் என்பது இந்த கட்சிக்கு பின்னாலும் செல்லவில்லை. ஒவ்வொரு மனிதனும் சரியாக செயல்பட்டால் செய்ய முடியும். நான் இங்கு நீண்ட நேரம் எடுக்கவும் விரும்பவில்லை, அதிகம் எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த தரவுகள் என்பதை போல் தமிழதாயகம் 8 மாவட்டங்களில் எங்களுக்கும் சிங்கள அரசு, அது சிங்கள அரசு. நாங்கள் தமிழர்களாக ஒரு இல்லாத ஒரு அரசுக்குரிய முழுமையான தரவுகளை எடுத்து அதன் அடிப்படையில் சில கட்டமைப்புகளாக உருவாக்கி நாங்கள் செய்தால் சகல விடத்தையும் செய்ய முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஆனால் என்னுடைய வினா ஒன்றுதான், எங்களுக்கு எதிராக எங்களை வாழ விடாமல் எங்களை இன அழிப்பு செய்கிற இந்த சிங்கள பௌத்தம் என்ற அந்த விடயத்தை எப்படி நாம் எதிர்கொள்ள முடியும் என்பதுதான். நன்றி தமிழ் பிரபா, நன்றி. கேட்டுக்கொண்டிருங்கள். நிச்சயமாக அவர்கள் இருவரிடம் இருந்த அந்த பதிலை எடுப்பதற்கு நான் முயற்சிக்கிறேன். இருவரிடம் செல்வதற்கு முன்னதாக வேலன் உங்களையும் உள்வாங்கிக் கொண்டு நாங்கள் நேரு அவர்களிடம் செல்லலாம். வாங்க வேலன், சுருக்கமாக கூறுங்கள், உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் தொடங்கள். மூவருக்கும் வணக்கம். வணக்கம். தமிழ் தேசியம் அனுர அரசாங்கத்தில் மிகவும் கீழ்நிலை அடைந்துள்ளது. அதுக்கு வெளிப்படையான இதுகள் தெரிகிறது. 3 எம்பிக்கள் அப்படி எல்லாம் ஆக்கள் எல்லாம் இப்போ ஒரு தேசம் என்ற இதுக்கு வந்துட்டார்கள்.
தமிழ் தேசியத்தை தக்க வைக்கிறதுக்கு இல்லாட்டி தமிழ் தேசியத்தில தன்மையை அதிகரிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் ரெண்டு ஆய்வாளர்களும் என்ன செய்யலாம் என்று சொன்னீங்கன்னா அதுதான் என்னுடைய கருத்து. சரி, சிறப்பு. நேரு அவர்களே, உங்களிடம் வருகின்றேன். முதலில் தமிழ் பிரபா அவர்கள் கேட்ட கேள்வி, அதனைத் தொடர்ந்து வேலன் அவர்கள் கேட்ட கேள்வி. வாங்கோ. இதில் என்னென்றால் தமிழ் மக்களில் நாங்கள் சரியாக எங்களுடைய மக்களை புரிந்து கொள்ள நினைக்கிறோம். நாங்கள் எங்களை தற்காத்துக் கொள்வதற்கு 100% எல்லாம் சரியாக இருக்கிறார்கள் என்று நாங்கள் சில நேரம் சொல்லிக் கொள்வது உண்டு. அதை எங்களை நாங்களே தட்டி கொடுப்பதற்கு. ஆனால் நான் சொல்வது ஜதார்த்தத்தை ஜதார்த்தமாக எதிர்கொள்ள நாங்கள் தயங்குகிறோம். என்னென்னு சொன்னால் தலைமையை அதில் தெளிவாக கொண்டு சொல்லி தந்தார். உண்மை எதுவோ அதை மக்களிடம் வெளிப்படையாக பேசுங்கள். அதில் நாங்கள் பூச தேவையில்லை. எந்த ஒரு இனக்குழுமமாக இருந்தாலும் உலகத்தில் அவர்களில் நிறைய வகை இருக்கிறது. இப்போ நான் வெளிப்படையாக சொன்னால் 20% கூட தேசியத்தை முழுமையாக புரிந்தவர்கள் எங்களுடைய சமூகங்கள் கிடையாது. அதான் உண்மை. நான் இப்பொழுதும் 20 அதிகமாக தான் சொல்லுகிறேன். இன்னும் குறைக்க எனக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுகிறேன். ஏனையவர்கள் எவ்வாறுன்னு சொன்னால் அது ஒரு காட்டில் எடுபடுகின்ற ஒரு சமூக கட்டமைப்பு தான். இப்போ மாவீரர்கள் நாளுக்கு வருவார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் தங்களுக்காக உழைத்தார்கள், தங்கள் கண்முன்னால் தங்களுக்காக நின்று அதீத உச்சத்தை செய்தார்கள் என்பதை பார்த்த மக்கள். அவர்களுக்கு ஆனால் அவர்கள் விட்டு சென்ற பணியை அடுத்த கட்டம் எவ்வாறு கொண்டு செல்வது என்று அவர்களுக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் அவர்கள் செய்திருப்பார்கள். அது அவருடைய பணி அல்ல. அதனால் தான் அவர்கள் அதுதான் அந்த தேசியம் என்பதனுடைய விடயம். தேசியம் என்பது சும்மா ஒரு கோது, அது ஒரு வார்த்தை பிரிவம் தான். ஆனால் அதுக்குள்ள என்ன கிடக்குன்றது தெரியாதால எவ்வளவு சிக்கலும். ஒரு தேசியம் என்பது ஒரு மக்கள் குழுமத்தை எவ்வாறு ஒரு வலுநிலைக்கு கட்டி எழுப்புவது என்பதனுடைய அனைத்து கூறுகளையும் உள்ளடக்கியது. அது தெரியல எங்களுக்கு. வெறும் தேசியம் என்று எல்லாரும் வார்த்தைகளிலேயே கடந்து செல்கிறோம். இப்ப ஒரு விடயம் இருக்குன்னு சொன்னால் இப்ப இந்த பெரும்பான்மை மக்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்காண்டி உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஊட்டம் அவ்வளவு ஓடி போட்டு வந்தாலும் 3 நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லை. 3 நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாததுல பிள்ளைய பார்க்க அது வேறு ஒரு என்னடா கிடைக்கும் என்று யாரும் தந்தால் அதை வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்களை அந்த நிலைக்கு விட்டவர்கள் யார்? நாங்கள் தானே. அவர்களை அந்த நிலையை விட்டு ஆக மாட்டேன். என்னால் எதிரியானவன் பலையினத்தில் தான் பயணிப்பான், பலத்தில் பயணிக்க மாட்டான். பலையினம் எங்களிடம் கொட்டி கிடக்கிறது. அந்த பலையினத்தை நாங்கள் களையாத வரையும் அவனுக்கு நாங்கள் இரையாவது தவிர்க்க முடியாது. இந்த ஜதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஜதார்த்தம். என்ன சொல்லுவார் தலைமையை? எதிரிடம் எதெல்லாம் பலையினங்கள் இருக்கிறதோ அவனுடைய பலத்தில் மோதக்கூடாது. நாங்கள் எங்கெங்க பலையினம் இருக்கிறதோ அதை கண்டு நாங்கள் நகர வேண்டும் என்று மாற்றி பாருங்கள். எங்களை எதிர்கொள்ள விரும்புபவர்களும் என்ன செய்வார்கள்? எங்களுடைய பலகீனத்தை அடையாளம் கண்டு அதில் பயணிப்பார்கள். ஆனால் இந்த 16 வருடங்களில் எங்களுடைய பலகீனங்கள் மோசமாக மேலும் மேலும் பெருகிறது. 1 2 ஆகிறது, 2 4 ஆகிறது. இந்த பலகீனங்களை அனுமதித்துக் கொண்டிருப்பவர்கள் யார்? நாங்கள் தானே. இந்த பலகீனங்களை எங்களுடைய மக்களே அதாவது பலம் உள்ளவனே இந்த உலக ஆட்டை ஆழ்வான் என்று சொன்னார். பலம் உள்ளவன். அதனால தானே இவ்வளவு ஒரு படையை கட்டி எழுப்பினோம். இல்லாட்டி பேசா இருந்தால் எங்களுக்கு யாரும் சாம்பார் தட்டத்தில் வந்து சுயாட்சியை தந்துட்டு போயிருப்பானே, தருவானா? அது இந்த உலகம் இல்லையே. நாங்கள் தான் எங்களுக்கு வேண்டியதை பெற வேண்டும். அவ்வாறு இருந்தால் எங்களுடைய பலகீனங்களை நாங்கள் தான் களைய வேண்டும். பலகீனத்து ஒவ்வொரு அலகுகளிலிருந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும். நிமிர்ந்து நிற்கல என்று சொன்னால் அங்குதான் சொல்லி தந்தார். அதாவது எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சுய பொருளாதாரத்தை நாங்கள் கட்டி எழுப்பவில்லை என்று சொன்னால் எந்த உரிமையையும் வாங்கி பிரயோசனம் இல்லை. ஏன்னா அந்த உரிமையை எங்கள்கிட்ட கையிலான் இருக்கும். ஆனால் பிறகும் அவன்கிட்ட போய் பிச்சைக்கு அச்சரை பார்த்துட்டு தான் நிற்கணும். ஐயா பிச்சை போடுண்டு. ஏன்னா என்னோட உரிமை இருக்கு, ஆனால் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. அப்ப நான் உரிமை என்பது என்னுடைய சாப்பாட்டுக்கு நான் வழி தேடுவது. அப்ப எங்களுடைய மக்களை நாங்கள் இந்த நிற்கதியில் வைத்திருக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நிலைமை வன்னியில் இல்லை. வன்னியில் இருக்கிறதும் பார்க்க மோசமான நிலைமை மட்டக்களப்பில் இருக்கிறது. ஏன்னா மட்டக்களப்பு தான் இலங்கையிலேயே மோசமான வறுமை கோட்டுகள் வாழ்கின்ற மக்கள் சமூக கட்டமைப்பை கொண்டிருக்கிறது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் பக்தர்கள் எங்களுடைய மக்களை கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள். அப்ப அங்கு மதமாற்றம் நடைபெறுவது என்று குறை சொல்ல இயலாது. ஏன்னால் ஒரு வழி இல்லை அந்த மக்களுக்கு. அங்கே போனா அவன் சாப்பாடு தரான். அப்ப இந்த மாற்றங்களை நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோமா? இதற்கான தீர்வுகளை எட்டி இருக்கிறோமா? ஏன் என்றால் நாங்கள் இன்று வரையும் எங்களுடைய இதை அடையாளம் காணவில்லை. நான் பல தரவுகளை தூக்கி எறிந்தேன். ஏன் என்று தெரிந்த நான் எங்களிடம் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நான் தரவு ரீதியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்ப இன்றைக்கு நாளைக்கு எங்களுக்கு ஒரு இது வந்துட்டு, இன்றைக்கு இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிக்கு 70களில் தமிழர்கள் அதிகமாக போனார்கள்ன்றதுக்காண்டி தரப்படுத்தலை கொடுத்தான். இன்றைக்கு இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிகளை போறதுல கடைசி இடத்துல இருக்கிறது விட மாகாணம். அவன் இப்போ எங்களை பற்றி கவலையப்பட மாட்டான். சாதித்து விட்டார்கள்.
சாய்த்து விட்டார்கள். ஒன்றும் இல்லாமலே சாய்த்து விட்டார்கள். நாங்களே விழுந்து கிடக்கிறோம், ஐயா நாங்க ஒழும்பே மாட்டோம், நீ கவலையே படாதே. அப்ப இதுக்கு என்ன செய்ய போறோம்? வன்னியில மேத்ஸ் படிப்பிக்கிறது ஆளே இல்லை. வன்னியில இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆர்ட்ஸுக்கு போகுது. ஏன்னா மேத்ஸ் படிப்பிக்கிறதுக்கு எங்களுக்கு டீச்சரே இல்லை. அப்ப நாங்க என்னண்டு A லெவல் பரீட்சைக்கு போலாம்ன்றார்கள். அப்ப ஆனால் யோசித்து பாருங்கள், திருவோணமலையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் வர்த்தகர்கள், முஸ்லீம் சமூகம் காசு போட்டு பஸ்ல ஏற்றி யாழ்ப்பாணத்துல வெள்ளிக்கிழமை இரவு கொண்டு இறக்கி சனி ஞாயிறு முழுக்க யாழ்ப்பாணத்துல இருக்கிற டீச்சரை வச்சு மேத்ஸ் படிப்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை கொண்டே விடுறாங்க. அவர்களால் முடிகிறது. அப்ப அதுவும் திருவோணமலையிலிருந்து யாழ்ப்பாணத்தில் படிப்பிட்டு அங்க இருக்கிறவர்கள் முஸ்லீம் உறவுகள் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிக்கு போறார்கள். பக்கத்தில் இருக்கிற வன்னியில மேத்ஸ் படிப்பிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. நாங்கள் இப்படித்தான் பிளவுபட்ட சமூகமாக எல்லா விடத்திலும் இருக்கிறோம். சமூக உணர்வை கட்டியெழுப்பாதவரையும் எங்களுடைய சமூகத்தை நாங்கள் நிமித்த முடியாது. எங்களிடம் நிறைய பலகீனங்கள் குவிந்து கிடக்கிறது, அது அதிகரிக்கிறது, குறையவில்லை. இன்னைக்கு ஊர்ல போய் ஒருவர் நிற்கிறார், 2 நாளைக்கு மேல் பேசுகிறார், அவர் ஐடியில சிறந்தவர், அவர் ஏஐ பற்றி எல்லாம் போய் சென்னை பல்கலைக்கழகம் கொண்டு எல்லாம் வகுப்படுத்திட்டு ஊருக்கு போயிட்டார். போயிருந்துட்டு சொல்றார், இங்க இருக்கிற பல்கலைக்கழகத்தில் இருப்பவர் எல்லாரும் அவர்களுக்கு தமிழ் இனத்தை பற்றியும் தேசியத்தை பற்றி ஒரு கவலை இல்லை, இருக்கிற கதிரையை எல்லாரும் இறுக்கி பிடித்திருக்கிறார்கள், அந்த கதிரையில இருந்தோன்னா வளர்ச்சியை காட்டுறார்கள் கல்வியில. அப்ப எங்களுடைய சமூகம் எங்கே போகும் என்ற கேள்வியை கேட்டார். இந்த விடயத்தை எனக்கு பலர் சொல்லிவிட்டார்கள், அவர் நேரடியாக பார்த்துன்னு சொல்லுகிறார். அப்ப கல்வி சமூகத்திலிருந்து சிவில் சமூகத்திலிருந்து எல்லா இடமும் நாங்கள் இப்படித்தானே கவுண்டு கிடக்கிறோம். அப்ப ஏன் நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குறைகளை இப்ப நாங்கள் இடம் கொடுத்தா தான் அவன் விகார கட்டுறான். ஏன் எங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு விகாரைக்கு முன்னாலே போராட்டம் நடத்துறதை தொடர்ந்து விகாரை வர்றது ஒட்டுமுழுத்தமா நிறுத்துறதுக்கான வழி என்றையும் கண்டுபிடிக்கல. தாயகத்தில் இருப்பவர்களை குறை கூற விரும்பவில்லை என்றால் எப்படி இதை மாற்றுவது? இந்த மாற்றத்தை எப்படி ஏற்படுத்துவது? இந்த மாற்றத்தை தான் நான் ஒன்று சொன்னேனே. இப்ப என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு சவால் வருகிறது சொன்னால் இந்த சவாலை எதிர்கொண்டு நகர்வதற்கான ஒரு திட்டமிடல் குழு இருக்க வேண்டும். அது மக்களுடைய பொறுப்பு அல்ல. இதுக்கு இன்றைய சவாலுக்கு ஏற்றவாறான திட்டமிடலை எவ்வாறு அமைப்பது, இந்த திட்டமிடல் அமைக்கிறது என்ற வரைக்கும் தான் திருப்பியும் ஒரு கேள்வி வருகிறது. இதை பற்றியும் ஒருவருடன் நான் ஒரு பெரிய சொன்னார். அவர் சொன்னார், உலகளாவிய எல்லாரையும் கொண்ட ஒரு இதை அமைக்க சொல்லி. இது மாணவர்கள் குழாத்தை அமைச்சால், அறிஞர்கள் குழாத்தை அமைச்சால் உடனடியாக தீர்வு வந்துட வேண்டும். நான் சிரித்து கொண்டு விட்டுவிட்டேன். நான் சொன்னேன், யாழ் பல்கலைக்கழகத்துல போய் இவ்வாறான ஒன்று செய்ய போறோம், இத்தனை வெற வேண்டும் கேட்டு சொல்லி எனக்கு. ஏன்னு சொன்னால், இப்பொழுது எலியேசர் இருந்தார், துர்ராஜா இருந்தார். நான் 2 பேரையும் ஒரு உதாரணமாக சொன்னேன். எலியேசர் என்ன செய்தார்? 2056ஆம் ஆண்டு டட்லி சென்னாயக்கா, அவர் ஐக்கிய தேசிய கட்சி டிஎஸ் சென்னாயக்கா தனிச்சிங்கள சட்டம் கொண்டு வருகிறார். பல்கலைக்கழக மானிய குழுவில் 4 பேர் இருக்கிறார்கள். அங்க டிஎஸ் நாயக்கா சொல்றார், இலங்கையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் சிங்களம் மட்டும்தான் கல்வி மொழி என்று. அதுக்கு மானிய ஆளக்குழுவில் தீர்மானம் வருகின்ற பொழுது இவர் 4ஆவது இருந்த முஸ்லீமையும் சேர்த்து 2க்கு 2 ஓட், அதால அது நிறுத்தப்பட்டது. ஆனால் அதுக்காக போராடினார். அது எலியேசருடைய வாதம். பேராசிரியர் துர்ராஜா இருக்கிறார், எல்லாரும் இவர்கள் பேசுகிறார்கள். அப்பொழுது ஒரு சிங்களவர், கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர், நாங்கள் இங்கெல்லாம் மைனாரிட்டி, நாங்கள் எல்லாம் சிறுபான்மையினர், நாங்கள் ஒன்றும் கேட்க முடியாது, என்ன தருகிறார்களோ பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது பேராசிரியர் துர்ராஜ் சொல்றார், அப்படியெல்லாம் வேண்ட முடியாது, இங்க எல்லாருக்கும் சமத்துவமான உரிமை, அதுக்காக நீங்கள் நிமிர்ந்து நிற்க வேண்டும், பேச வேண்டும் என்று மற்றவர்களும் கேட்டுக்கொண்டார். அதுக்கு திருராஜாவுக்கு ஒரு தெளிவு இருக்கிறது. இவ்வாறு தான் நாங்கள் போராட வேண்டும், இவ்வாறு தான் இங்க இருக்கிறோம். ஆனால் அவ்வாறு பார்த்து சொன்னா கிடையாது. நான் மொழிவாய்க்கால் நிற்கிறோம், முக்கியமான 3 பேரை அழைத்தேன், பெரிய பல்கலைக்கழகங்கள் இருந்தவர்கள், 50 சிங்களவர்கள், முக்கியமான பேராசிரியர்கள் உலகளாவி ஒரு கையெழுத்து போட்டியில் எங்க அரசுக்கு ஆதரவாக அறிக்கை விடுகிறார்கள். இவரிடம் சொன்ன, நீங்கள் 50 பேர் என்ன 25 பேர் சேர்த்து ஒரு அறிக்கை விடுவீர்களா? குறைந்தபட்சம் வெள்ளக்காரர் என்ன சேர்த்து 50 ஆக்குங்களேன் என்று அவர் சொன்னார். இதை நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்றார். நான் ஒரு வாரம் அடைத்துக் கொண்டே இருந்தேன். நடக்கிறது வெறும் என்றார்கள். மொழிவாய்க்கால் முடிந்து விட்டது, வரவில்லை. இப்பொழுது யாரை நான் குறை சொல்லுவது? அப்ப போராட வர்றவனை வச்சுக்கொண்டு தான் போராட்டம் நடத்த முடியும், போராட வர முடியாதவனை வச்சுக்கொண்டு போராட்டம் நடத்த முடியாது. இது சமூகம் எதிர்கொள்ளுகின்ற ஒரு சவால். இதை நாங்கள் உடைத்தாக வேண்டும். உடைப்பது என்பது இலகுவானதல்ல, ஆனால் நடந்தாக வேண்டும். இதுக்காக தான் சொல்லுகிறேன், இந்த சமூகத்தில் சவால்கள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ஊர்ல இருக்கிறவர்களுக்கு தான் சவால், வெளிநாட்டுல இருந்தா சவால் இல்லைன்னா வேணும்டா வாங்க. நான் இந்த கதை சொல்றேன், இந்த நாட்டிலேயும் எங்களுக்கு எப்படி வச்சு மிதிச்சாங்கன்னு சொல்லி உழவத்துறை எல்லா இடத்துலயும் எங்களை சந்தோஷமா இயங்க விட மாட்டாங்க. ஆனால் நீ உதைச்சா நானும் திருப்பி உதைப்பேன் என்றால் உதைக்கணும். ஏனென்றால் அல்லாட்டி இந்த சமத்துவமான உரிமை இந்த நாடுகள் சொல்றதுல என்ன இது இருக்கிறது? அது இலகுவான பயணம் இல்லை. அதுக்கு தயாராக போராடுவோம், இல்லைன்னா கஷ்டம். அவைதான் சொல்லுகிறது என்ன சொன்னால், இதுக்கு பயந்து விட முடியாது.
இந்த மனிதன் நான் பிறந்திருக்கிறோம் இல்ல, உரிமையோடு வாழணுன்ற மனிதன் தானே நாங்களும். அப்ப நாங்கள் போராடினா தான் எதுவும் கிடைக்குமே ஒழிய, நாங்கள் ஓடி ஒழிப்பமாக இருந்தால், பயந்து ஒடுங்குவோமாக இருந்தால் எதுவும் நடக்காது. ஆகவே சமூகம் அங்கு செல்லுகிறது என்பது தவறல்ல. சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பான்மையினர் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யாதவரையும் அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார். அதுதான், தேவைகளை பூர்த்தி செய்யாத விட்டால் இதுதான் நடக்கும் என்பதை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். அரசோகளை நீங்கள் கூறுங்கள். இங்கே முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. நானும் கூட யோசித்துக் கொண்டிருந்த பொழுது தமிழ் பிரபா அவர்கள் கேட்டிருந்தார். அதாவது எந்த ஆட்சி வந்தாலும் சவால்கள் இருந்து தான் ஆகப் போகிறது. பௌத்தத்தினுடைய அந்த இனவாதம் தலகட்டி ஓங்கி நிற்கின்றது. எப்படி அதை குழப்புவது, அதை தகர்த்து உடைப்பது, அது குழப்பும் வரையும் எந்த ஒரு முயற்சியும் எடுக்க முடியாமல் இருக்கும் என்றதை பலர் கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன். கூறுங்கள், என்ன கூறுகிறீர்கள்? எல்லாம் இலகுவானது, பெரிய பிரச்சனை இல்லை. இப்ப நேரு அண்ணா சொன்னது போலதான், போராட துணிஞ்சவனையும் போராட தெரிஞ்சவனையும் வைத்துத்தான் நீங்கள் போராடலாம். துணிவும் இல்லாமல் தெரியாதவனையும் போராட முடியாது. அண்மையில் பீட் கெசத் பசிபிக் கட்டளை மையத்திலிருந்து 800 ஜெனரல்களையும் கூப்பிட்டு சொன்னது ஒன்றுதான், வினைத்திறன் இருக்கிறவன் இல்ல மிச்ச பேர் வீட்டவும். நீங்கள் எத்தனை ஸ்டார் உள்ள ஜெனரல் என்றது எனக்கு பிரச்சனை இல்லை, நீ என்ன செய்கிறன்றதுதான் எனக்கு பிரச்சனை. அதுதான் மிக மிக முக்கியமானது ஒன்று. இப்போ தமிழ் பிரபா கேட்டால் சிங்கள பௌத்த தேசியவாதத்தை எவ்வாறு கையாளுறது? சிம்பிள். IMF-க்கு எதிராக நின்ற அனுராய் பேன் IMF காலில் விழுந்து கிடக்கிறார். நீங்கள்லாம் தமிழ் மக்கள்லாம் உலகத்திலே அறிவாளிகள் என்றீர்கள், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் மூத்த ஊடி என்றீர்கள், உலகத்திலே இந்தியாவில் ஊடி போய் படம் எடுக்கிறீர்கள், செல்வத்தில் உயர்ந்து நிற்கிறீர்கள். அவனை பட்டினி போடுங்கோ, உங்களால முடியாதா? சரி, வெளிநாடுகள்ல போய் கதையுங்கோ. உங்களால படித்தவர்கள் இருக்கிறார்கள், ஐநாவில் வேலை செய்கிறார்கள், பிரித்தானியாவில் உள்ள பல்கலைக்கழகங்கள் எல்லாத்திலும் கொடி கட்டி பறக்குறீங்களானே. உங்களோட இனத்துக்கு ஒன்று செய்யுங்க. ஒரு நாளைக்கு ஒரு மனத்தியாலத்தை நீங்கள் ஒதுக்குங்க உங்களோட இனத்துக்காக. இப்ப சுந்தரலிங்கம் நான் நினைக்கிறேன் பன்னில இருந்து அவர் குயினுக்கு மேத்ஸ் எடுத்தார் சொல்றேன் அதை கேள்விப்பட்டிருக்கேன். நான் சின்ன கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கு நேரம் என்ன சொல்றார், மேத்ஸ் மாஸ்டர் பன்னிலே பவனியாலே இல்லையா? எங்க இருந்து எங்க வந்திருக்கோம் பாத்தீங்களா? இத்தனைக்கு தேசியம் எங்க நின்று நாங்கள் எங்க வந்திருக்கிறோம். பிரித்தானியாவின் மகாராணிக்கு மேத்ஸ் எடுத்த காலம் போய் இப்ப வன்னியில இருக்கிற ஒரு குழந்தைக்கு மேட்ச் படிப்புக்கு ஆக்கள் இல்லாம தேடி திரிகிறோம். திருகோணமலையிலிருந்து கொன்ற வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறோம். இதுதான் புலம்பெயர் தேசத்து மக்கள் கட்டி அமைச்ச தமிழ் தேசியம், தமிழ் தேச கட்டுமானம் என்று கூறணும். அவங்க இங்கிருந்து போய் அங்க இருக்கிற காசை வரை கொண்டு வராங்க. அவ்வளவுதான் நடக்குது. கூடுதலா நீங்க பாருங்க, கூடுதலா நீங்கள் வடிவா பாருங்க என்ன நடக்கிறதுன்றதை நீங்கள் ஒரு உன்னிப்பா பாருங்க. அந்த மக்களை அங்க வாழ விடாம செய்யறதுல முக்கியமா இருக்கு. எந்த ஒரு தீர்வு வரைக்கும் யார் முதல் எதிர்க்கிறது? தீர்வுன்றது நீங்கள் தமிழீழம்ன்றது உடனடியாக போய் கல்யாண் வட்டி வெளில போடுறதுன்னு நினைக்கிறீங்களே. அப்படின்னா ஸ்கொட்லாந்து எப்பயோ போட்டிருக்கும், வேல்ஸ் எப்படியோ போட்டிருக்கும். இதுக்குதான் நான் சொன்னேன், போராட துணிஞ்சவனும் வேணும், போராட தெரிஞ்சவனும் வேணும். இல்லை என்று சொன்னால் இப்படித்தான் ஒரே மெஸ் அப்பா போய் கொண்டிருக்கும். ஆனால் இதுகளை எல்லாம் கடந்து பயணிக்க வேண்டியது வேணும். உண்மையில தமிழ் தேசியத்தை, உண்மையில எங்களோட தாயகத்தை நேசிக்கிறது என்று சொன்னால் இந்த குப்பைகள் கத்தும். குப்பைகளை கொட்டி கொண்டுதான் இருக்கும். நீங்கள் போற வழியெல்லாம் குப்பைகளை கொட்டி கொண்டுதான் இருக்கும். அதை கடந்து செல்வதுதான் இதற்கு ஒரே வழி. என்னால சொல்ல சுருக்கமாக நான் அன்பர் இணைந்திருக்கின்றார். அவரிடம் செல்வதற்கு முன்னதாக அரசுகளை இப்போ வேலன் அவர்கள் கூறியிருந்தார், அனுரா குமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் கீழ்நிலை அடைந்திருக்கின்ற என்று சொல்லியிருக்கிறார். இது தொடர்பாக நீங்கள் என்ன எவ்வாறு பார்க்கிறீர்கள்? கீழ்நிலை என்னும்போது தமிழ் மக்கள் தொடர்பாக, அதாவது கடந்து வந்த ஆட்சியாளர்களை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இல்ல, எந்த ஒரு வித்தியாசம் இல்லை என்றதை விட கீழ்நிலையில் இருக்கிறது அவர் சொன்னதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் நீங்கள் முந்தைய வரலாறுகளை கிளறி பாருங்கள். நான் முதலே சொன்னேன், திருப்பி அதை நான் சொல்ல தேவையில்லை. சுனாமி கட்டமைப்பை ஒரு இஸ்ரேல்காரன் என்ன சொல்கிறான், ஒரு இனத்தோட நீங்கள், ஒரு நாட்டோட நீங்கள் ஒரு உறவை பேண வேண்டும் என்று சொன்னால் வர்த்தகத்தில, கலாச்சாரம், அதுகள்ல அந்த நாடுகளோட பிணைப்பை ஏற்படுத்துங்கள். அது ஒரு காலத்துல அரசியலாக பரிணமிக்கும் என்று ஒரு சுனாமி கட்டமைப்பை கூட விடாதவர்கள், வடக்கு கிழக்கை பிரித்தவர்கள், ஒரே இலங்கையர் என்று சொல்லுறவர்கள் எவ்வாறு, அதாவது அரிசி கொடுத்தவனும் உமி கொடுத்தவன், நெல்லு கொடுத்தவனும் உமி கொடுத்தவனும் என்ற ஒரு கதை இருக்கு.
அதாவது முன்னே ஆட்சி காலக்காரரை புனிதமாக்க வேண்டும் என்று சொன்னால் வர்றவர் அதை விட கேவலமாக செய்ய வேண்டும். அந்த பணியைத்தான் சந்திரகுமார திசாநாயக்கா செய்து கொண்டிருக்குது. அதுக்கு கன பேர் காவடி எடுக்கிறாங்க என்று சொன்னால் அவங்க எவ்வளவு யூடியூபர்ஸுக்கு பே பண்றாங்கன்னு தெரியுமா? ப்ரொபகண்டா தானே. இப்ப நீங்கள் ஈரான்ல நடக்கிற இதை பாக்குற, அமெரிக்காவில இருக்கிறார் ஒரு ஷாவின் மகன், அவற்றையில 90 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறார். பிறகுதான் அவங்க போட்டிருந்தாங்க, அவ்வளவும் பூஸ்ட் பண்ணி வந்தது. அவங்க அப்படித்தான் வச்சிருப்பாங்க. ப்ரொபகண்டாவோ? அப்ப இதை நம்பிக்கொண்டு நாங்கள் அவனுக்கு அது கூடிட்டு என்று சொல்லி போட்டு அப்படியே அலையில அள்ளப்பட்டு கொண்டு போனால் உனக்கு போராடவும் துணிவில்லை, போராடவும் தெரியாதுன்ற அர்த்தம். நன்றி அரசர்களே. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருவதற்கு முன்னதாக தேவன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து இணைந்திருக்கிறீர்கள். வாருங்கள், உங்களுடைய கேள்வியை தொடங்கள். சுருக்கமாக நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர வேண்டும். அன்பு வணக்கம். தமிழ் உலகை மூன்றிற்கு உங்களுக்கு என்ன வணக்கம். வாங்க. உழவர் திருநாள் வாழ்த்துக்கள். ஆம், வாங்க. நான் சொல்லதுன்னு சொன்னால், இன்னும் இந்தியாவை நம்பிக்கொண்டிருக்க போறீங்களா? உங்களுக்கு ஒரு நாடு கிடைச்சால் நாட்டை உங்களுக்கு கொண்டு நடத்துறதுக்கு ஏழுமா? எங்கள் தமிழாக்களுக்கு இப்போ எங்களுக்கு ஒரு ஒற்றுமை இல்லை, அது மாறுமா? மற்றது இப்ப புத்த இதில் உடைக்கணும்னு சொன்னா, நாங்கள் அடிப்படையான இலங்கைக்கு வர நிதியை முடக்கிறதுக்கு முதல் முயற்சி செய்யணும். உலகம் எல்லாம் செஞ்சு இலங்கைக்கு கடன் கொடுக்க இல்லாட்டு, அது நாங்கள் அத்தியாவசியம் செய்ய வேண்டிய முதல் இது. அடுத்தது, வடக்கு கிழக்கில் இலங்கை சங்கத்துக்கு காசு ஒன்றும் இல்லை. வடகிழக்கில் இவ்வளவு ராணுவம் தேவையா? கோயில் கட்டணுமா? தொழில்படுத்த அடாவடி தேவையா? அது இல்லாத நிறுத்துவதற்கு நான் உலகம் எல்லாம் சொல்லணும், இப்படி நடக்குன்னு சொல்லி நிதியை நிறுத்தணும். ஆனால் எங்கள் தமிழாக்கள் எப்போ ஒன்று சேரினமோ அப்பத்தான் இதுக்கு அடுத்த அடி நாங்கள் போகலாம். எங்கள் தமிழாக்கள் எப்போ ஒற்றுமையா சேரா விட்டா ஒன்று நடக்காது. முதல்ல எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. நாங்களும் ஒற்றுமையா வந்ததுன்னா அது மிச்சம் நடக்கலாம். இன்றைக்கு எத்தனை கட்சி இலங்கையில எவ்வளவு கட்சி தேவையா? 14 வருஷம் எங்களோட கட்சியில என்ன செஞ்சவ? ஒன்று செய்ய முடியாம போச்சு எங்களோட கட்சிகளுக்கு. அங்கெல்லாம் போயிட்டு தமிழாக்கள் ஓடி நடத்து சந்தி பிரியோசம் இல்லை. இங்க போயிட்டு அரசியல்வாதி சந்திங்கோ, எங்கடாக்களோட கட்சி பிரியோசம் இல்லையே. சரி, நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். தேவன், உங்களுடைய கேள்வி புரிந்திருக்கின்றது. நிச்சயமாக அவர் இருவரிடமும் கேட்டுவிட்டு நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வரலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேருவர்கள், நீங்கள் கூறுங்கள். உறவுகளுடைய ஆதங்கம் அவர்களை கூட சொல்லலாது. இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்றேன் என்றால், இப்ப ஒரு சின்ன புரிதலுக்கு சொல்றேன். இந்த PTA, அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக உறுதியளித்து வந்தவர்கள் இப்பொழுது ஒரு புதிய சட்டத்துக்குள் வந்திருக்கிறார்கள். இந்த புதிய சட்டம் அரசுக்கு எதிரான பயங்கரவாதத்தை காண ஒரு சட்டம். இதனுடைய பின்புலம் எவ்வாறு அமைகிறது என்று சொன்னால், 5 ஆண்டுகள் இன்னும் 4 ஆண்டுகள் இருக்கிறவர்களுக்கு இந்த 4 ஆண்டுகள் முடிவு பெறுகின்ற பொழுது அவர்களுக்கு இன்னும் சவால் கூடுமையோட குறையாது. அவர்களுக்கும் தெரியும், ஏன்னா நிதியில் நிறைய பற்றாக்குறைகள், நிறைய சவால்கள் இருக்குது. அது இன்றைக்கு மாறுகின்ற உலகம், வரிகளை கடந்து இன்னொரு உலகம் இந்த 2026 பிறந்திருக்கிறது. இது போன ஆண்டுகள் வரிகளுடைய ஆபத்திலும் பார்க்க மோசமான ஆபத்தை தரக்கூடியது. இது அதை கடந்து அவர்களுக்கு விபத்தியங்களுடைய சதிவலை, அந்த சொத்து வளைப்புகள் மிக மோசமாக மாட்டியிருக்கிறார்கள். இதெல்லாம் சிக்கலை கூட்டுமேலே குறைக்கின்ற பொழுது அவர்களை. ஆனால் இதில் உலகத்திலே இன்னொரு மாற்றத்தையும் பார்க்கணும். ட்ரம்ப் 3வது முறை ஆட்சியை பற்றி சிந்திக்கிறார். அவர் அதாவது தான் உருவாக்கியிருக்கக்கூடிய இந்த அமெரிக்காவுடைய பெரும் சவாலை அவரே கடந்து செல்லத்தான் முனைவார். அதை ஒரு காரணமாக வைப்பார். அருகில் ஒரு முறை மீண்டும் இந்திய ஆட்சி மீண்டும் தங்களுடைய தேர்தலில் தோக்குகின்ற ஒரு சூழலை அனுமதிக்காத ஒரு புற சூழலுக்கு அவர் நகர்கிறார்கள். 36 ஆண்டுகளாக தொடர்கின்ற பூட்டினுடைய இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை தரும். இன்றைய புதிய மாற்றம், தாங்களும் ஆட்சியை தொடர்வதற்கான பொறிமுறைகள் அவர்கள் செல்வதற்கு. இதை எதிர்ப்பு தெரிவிக்கின்ற பொழுது அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு சட்டம் உருவாக்கப்படுகிறது. இது வேறு ஒன்றுக்கும் அல்ல, உள்ளக அரசுக்கு எதிரான பயங்கரவாதம். அந்த அரசுக்கு எதிரான பயங்கரவாதத்துக்காக ஒரு சட்டம் உருவாக்குறார்கள். இந்த சட்டம் அதாவது ஊடகத்துறையிலிருந்து எல்லா வரையும் நாளைக்கு கட்டுப்படுத்தும். அவர்களை மீறி செயற்பட அனுமதிக்காது. அந்த கருத்துக்களை அவர்கள் தங்களை மீறிய பொழுது அவர்களில் இருப்பவர்கள் யாரோ சொல்லிக் கொள்கிறார்கள். இது இலங்கையை இன்னொரு ஆபத்தான சூழ்நிலைக்கு இட்டு செல்லுகிறது. ஆகவே இது இன்னும் வருங்காலத்தில் அடாவடி நிறைந்ததாக, அடக்குமுறை நிறைந்ததாக மாறும். இதெல்லாம் பார்ப்பீங்க. அப்ப என்னால் அவர்கள் 2 முறை ஆயுதமேந்தி ஆட்சிக்கு வர முனைந்தவர்கள் இறுதியாக அந்த ஆட்சி அவர்கள் கையில் கிடைத்து விட்டது. இதை இலகுவாக தூக்கி கொடுத்துட்டு போக மாட்டார். ஆகவே அதுக்கு சாமதான தண்டம் எதுவும் செய்தும் இருக்க முனைவார்கள்.
இதற்கு ஒரு முன்னோடியாக ஒரு சட்டம் வருகிறது. அந்த சட்டத்தை எதை நாங்கள் முழுமையாக நீக்கும் என்றவர்களை அது தங்களுக்கு தேவையான வடிவத்தில் அதை உருவாக்குறார்கள். இன்னொன்று இருக்கிறது, அரசியலாவை பற்றி அவர்கள் இப்பொழுது பேசுவதில்லை. இப்பொழுதுதான் கருதுகோளை கொடுக்கிறோம் என்றார்கள். ஏனென்று சொன்னால் அரசியல் போய் அவர்கள் ஆழமாக குழம்பி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை எவ்வாறாக தங்களுடைய இருப்பு சார்ந்ததாக மாற்றி அமைப்பது. அதனால் தான் அதுவும் இழுபறையில் நிற்கிறது. இப்பொழுது மாநசபை தேர்தல் நடத்த வேண்டும்னா ஒரு சின்ன திருத்தம் பெறும் என்று சொன்னால் பழைய முறைமைப்படி ஏன்னா அதுக்கு ஏற்கனவே ஒரு மாற்றம் கொண்டு வந்தது. அதற்காக எல்லைகள் நிர்ணயிப்பதற்காக தான் இது தள்ளி வந்தது. இப்போ 8 வருடங்களாக தள்ளி போய் கொண்டு வந்தது. இப்பொழுது மீண்டும் போயிருந்து இந்த பழைய முந்தியில் எப்படி நடத்துகிறார்களோ முந்தி அதே மாதிரி இப்போ தேர்தல் நடத்தணும், ஒரு சின்ன திருத்தத்தோட தேர்தல் நடத்தப்படும். ஆனால் அதை கடந்தது அரசியல் யாப்பு. இந்த அரசியல் யாப்பு என்பது தான் தமிழருடைய விவகாரம் இருக்கிறது. நாங்களே தான் நாளைக்கு அரசியல் யாப்பு வரப்போகுதுன்ற பற்றி அவர்கள் ஐக்கிய ராஜ்யத்தை பற்றி அவர்கள் உருவாக்க பற்றி பேசவே இல்லை. இப்பொழுது சுமந்திரனும் சொல்லிவிட்டது என்று சொன்னால் நாங்கள் அதை பற்றியெல்லாம் அதாவது சுமந்திரனை செய்து தாங்கள் 2019 வரையும் 15 தொடங்கி செய்ததுதான் இனிமேலும் தொடர்ச்சி என்று இவர்களுக்கு சொன்னவர்கள், தங்களுடைய தேர்தலின் கூட சொன்னவர்கள். அதை ஒரு இதை எடுப்போம். இப்ப சொல்லிவிட்டார்கள் அதெல்லாம் நாங்கள் எடுக்கல, நாங்கள் புதுசாக ஒன்றை உருவாக போறோம். இதுல இருக்கிற சரத்துகளும் இருக்கும்னா இருக்கும் அவை. ஆனால் அது இப்பொழுதைக்கு வர்றதுக்கு இந்த ஒரு சாத்தியக்குறையும் காணவில்லை. அவர்கள் அதை பற்றி கவலைப்படுவதாயும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய இருப்புக்காக யோசிக்கிறார்கள். அவ்வாறு இருந்தால் இதே அரசியல் லாபங்களை இருப்ப நீடிக்கலாமா அல்லது புதுசு ஒன்று தான் நீடிக்கிறதுக்கு தேவையானெல்லாம் யோசிப்பார்கள். அவை இலங்கையினுடைய எதிர்காலத்தில் நிறைய சவால்கள் இருக்கிறது. சாதாரண சவால் இல்லை, பாரிய சவால்கள் இருக்கிறது. இப்ப இதெல்லாம் ஒரு சமூகம் தன்னை முதல் ஒழுங்கமைக்காத வரையும் எதிர்காலத்துக்கும் திட்டமிட்டு தன்னை ஒருங்கமைக்க முடியாது. இன்றைய சவால்களுக்கு எங்களிடம் பதில்கள் இல்லை. இது ஆபத்தானது. ஆகவே இன்றைய சவால்களுக்குமான பதில்களை நோக்கி நாங்கள் சிந்திக்க தலைப்பட இல்லை என்று சொன்னால் எதிர்கால சவால்களுக்கானது இருக்க முடியாது. அவருடைய ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அவருடைய அமைப்பாளர் ஒருவர் தங்களுடைய எங்கள் சார்ந்த பார்வையை பற்றி எழுதி அனுப்பியிருந்தார். அதில் ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் சமத்துவமான உரிமை, ஒரு வசனம் முடிஞ்சது. எல்லாரும் இளைஞர்களுக்கு சமத்துவமான உரிமை. அப்படி என்று சொன்னால் ஸ்கொட்லாண்டிலையும் இங்கிலாந்துலையும் இங்கிலீஷ் தான் பேசுகிறார்கள். இங்கிலாந்தில் இருப்பது புரியும், 2 பேரும் ஆங்கிலம் தான் பேசுறது. ஆக மதத்துல இங்கால புரோட்டஸ்டன்ட் அங்கால கேத்தலிக். இதை தவிர பேசுகின்ற ஆக்சென்ட்ல வேறு, அவ்வளவுதான். ஆனா இதுக்கே பிரிந்து செல்லுகின்ற உரிமை இருக்கிறது. ஆனால் 2 மொழி பேசும் இனங்கள், 2 கலாச்சார பண்புகளுடைய இனங்கள், 2 வழிபாட்டு முறைமைகளை கொண்ட இனங்கள், முழுமையாக வேறுபட்ட இனங்கள். ஆனால் அதை ஒரு இனமாக நாங்கள் ஒரு கூடைக்குள்ள போட்டு எல்லாத்தையும் போடுவோம், நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அப்படின்னா கனடால கியூபெக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் தேவையில்லை. அப்ப எங்களுக்கு என்ன புரிதல் இருக்கிறது? இதுவும் சரியென்று சொல்லுகிறோம் என்றால் எங்கள்கிட்ட எனக்கு ஒன்று புரிவதில்லை. இந்த சமஷ்டி ஆட்சி முறையில் போய் படியுங்க. கண்டென்ட் ஏன் சுவிட்சர்லாந்துல கண்டென்ட் போட்டு மொழிவாரி இதுக்கு தனித்துவமான உரிமைகள் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏன்னால மற்றவன் எல்லாம் ஒரு நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் என்றால் கனடாவில் நல்லிணக்கம் இருக்கிறதா? இருக்கிறது. இங்கிலாந்தில் நல்லிணக்கம் இருக்கிறதா? இருக்கிறது. சவால்கள் இருக்கின்றா அது வேறு விஷயம். ஆனால் நல்லிணக்கம் இருக்கிறது. ஆனால் இலங்கையில் ஏன் இவ்வாறான பொறிமுறை தான் அந்த நல்லிணக்கத்தை பேணுகிறது. ஆனால் ஒன்றுமில்லாமல் நல்லிணக்கம் பேணப்படுமா என்றதை தமிழர்கள் சிந்திக்க வேண்டும். சிந்தித்தால் தான் எங்களுடைய சிந்தனை சரியாக இருந்தால் தான். அல்லது எல்லா பக்கம் அவனும் கைதட்டினா நான் அங்கே ஒரு கைதட்டல், இங்கே ஒருவன் விசில் அடிச்சா இங்கே ஒரு விசில், இப்படி ஒரு சமூகமாக பயணிப்பதற்கு உரிய ஒரு கேள்வி இருக்கிறது. நாங்கள் புலம்பெயர்ந்து 10 லட்சத்தில் இருக்கிறோம். தலைமை ஒன்று கேட்பார், புலம்பெயர்ந்து இருக்கிறீர்கள், எதை சேர்த்தீர்கள்? சேர்த்தது என்பது அறிவை சேர்த்தீர்கள். இந்த சமூகத்தில் தானே வாழுகிறோம். இங்கிலாந்தில் எவ்வாறு நடைமுறை உருவாக்கப்பட்டது, இங்கிலாந்தில் இந்த நடைமுறை எவ்வாறு இங்கிலாந்தினுடைய சமத்துவத்தை பேணுகிறது, அதில் எவ்வளவு சவால் இருக்கிறது என்பதை இங்கிலாந்தில் இருப்பவர்கள் நீங்கள் படிக்கத்தானே வேண்டும். கனடாவில் இருக்கிறோம் சொன்னால் கனடாவில் இருப்பவர்கள், ஏன்னா இங்கிலாந்தும் கனடாவும் தானே அதிகபட்ச புலம்பெயர்ந்த தமிழர்களை கொண்ட நாடுகள். கிட்டத்தட்ட 7 லட்சம் 2 நாட்டிலையும் இலவாக இருக்கிறோம் இல்லவா? இப்ப நாங்கள் இந்த 7 லட்சம் புரிந்து கொண்டோம்னா மற்றவர்களுக்கும் புரிய வைக்கிறது இலவாகிவிடும் இல்லவா? எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல. இதை புரிந்தா தானே நாங்கள் ஊர்லயும் போய் பேசலாம். அங்க கேட்கிறவன்ட்ட 7 லட்சம் பேர் கேள்வி கேட்பீங்களா? கேள்வி கேட்டால் திருத்தம் பெறும் இல்லவா? அப்ப இங்கேயும் வந்திருந்து கொண்டு நாங்கள் மதவடி புலியடி அரசியல் செய்ய போகிறோமா, இல்லை நாங்கள் வாழுகின்ற இந்த மாற்றங்களுக்கு ஏற்ற அரசியலை புரிதலுடன் செய்ய போறோமா? இப்ப எங்கள்கிட்ட ஒருட்டையும் சவால் வருகிறதானே. மாற்றம் எங்களிடம் தானே ஆரம்பிக்கிறது. இப்ப அனுரா மாற்றத்தினுடைய ஆட்சியாக வந்தார். என்ன மாற்றம் இந்த ஓராண்டில் வந்து விட்டது என்று கேட்டீங்கன்னு சொன்னா எனக்கு ஒன்றும் புரியவில்லை. எதுவும் மாற்றம் தெரிவதாக தெரியவில்லை. மாற்றம் என்பது சொல்லல் மட்டும் இருந்தது. போன முறை கிளீன் ஸ்ரீலங்கா, இப்ப ரீபில்டிங் ஸ்ரீலங்கா. அடுத்த வருடம் ஜனவரியில் என்னன்னு தெரியல. ஒரு ரீபில்டிங் அ நேஷன் என்பது பல அடிப்படை கூறுகளை உள்ளடக்கியது. அதுக்கு நீண்ட தொலைநோக்கு பார்வை இருக்கணும். ஒரு புயலில் அடித்ததே மீண்டும் கட்டுறது ரீபில்டிங் அல்ல. அப்ப இவ்வாறுதான் வார்த்தைகள் மாறுகிறது. அதை கடந்து செல்ல வேண்டும் என்றால் புரிதலுடன் நகர்கின்ற ஆற்றலை நாங்கள்தான் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த ஆற்றல் தமிழினத்தில் வளர்த்துக் கொள்கின்ற பொறுப்பு ஒவ்வொருடம் இருக்கிறது. ஒவ்வொரு தனிமனிதனுடைய மாற்றமும்
அந்த குடும்பத்தில் மாற்றத்தை உருவாக்கும். குடும்பங்கள் மாறுகின்ற பொழுது சமூகம் மாறும். அவை அந்த மாற்றம் எங்கள் ஊரிலும் ஆரம்பிக்கிறது. அவை ஆழமாக சிந்தியுங்கள். சிந்திப்பதில் சவால் வருகின்ற பொழுது கேளுங்கள், நாங்கள் பேர்ந்து பேசலாம். ஆனால் உங்களுடைய சிந்தனைகள் பெரிதாக வேண்டும் என்று மட்டும் இந்த இடத்தில் வலியுறுத்தி சொல்லு. சிறப்பு அரசோகளை நீங்கள் நிறைவாக. உண்மைதான், அவர் கூறியது போலதான். அதாவது பொருளாதாரம் தொடர்பாக பேசியிருந்தார். உண்மைதான். முன்னர், அதாவது 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு பல இடங்களில் போராட்டங்கள் நடந்திருந்தது. இலங்கையிலிருந்து வருகின்ற ஆடைகளை பெற வேண்டாம் என்று இங்கே இருக்கிற மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சராக இருக்கலாம், வெவ்வேறு நிறுவனங்களுக்கு முன்னாலே எல்லாம் பதாதைகளை வைத்துக் கொண்டு நின்றார்கள். இலங்கைக்கு இதையும் கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். GSP பிளஸ் வர்ச்சரியை கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் இப்போது ஒன்றையும் காணவில்லை. அப்பதான் நான் பேப்பர்களை தூக்கி பார்த்து தமிழ்லாம் கிடைச்சிட்டு போக தெரியாதுண்டு என்ற ஒரு போராட்டம் இல்லை, எல்லாம் எல்லாரையும் காணையில. அப்ப நான் தேடி பார்த்தேன், எந்த தீர்வு வந்துட்டுதோ, சுயாட்சி வந்துட்டுதோ, தமிழ்லாம் கிடைச்சிட்டுதோ, எங்க உங்களை எல்லாம் போறாங்க. அப்ப இதுதான் ஒவ்வொரு அலையில அவர் வந்தா நல்லது செய்வார், இவர் வந்தா நல்லது. தன்னில நம்பிக்கை இல்லாத ஒருத்தன் உலகம் எல்லாம் தேடுறான், ஆனா வராது. உலகத்துல நீங்க தேடலாம், உங்களுக்கு வருபவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் தான் வருவார்கள். உன்னை நீ நம்புற வரைக்கும், உண்ட மக்களை நீ நம்புற வரைக்கும், கொஞ்சம் பேர் இந்தியாவில இருந்து இருக்கிறவர்கள் தமிழிடம் பெற்றுத் தருவார்கள் என்று அது ஒரு கும்பல். இந்தியாவில் ஐக்கிய நாடுகள் சபை பெற்றுத் தரும் என்று இன்னொரு கும்பல், பிரித்தானியா என்று இன்னொரு கும்பல். அவைக்குள்ளே பிரச்சனை என்னன்னு சொன்னால், இவர் கூட இவர் செய்தாத செய்யப்படக்கூடாது, அவர் செய்தாத செய்யப்படக்கூடாது. நான் நீ என்று இல்லாமல் நாம் என்று சிந்திக்க வேணும். தலைவரும் அதைத்தான் கூறினார். நாடு பெரிது, நான் பெரிது, நீ பெரிது என்று இல்லாமல் நாடு பெரிது என்று யோசிக்கும் கொண்டு, நாடு பெரிது என்று யோசிக்கிற தேசியம் சார்ந்த ஒருத்தரும் போய் அந்த அப்போ போரால் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் பணத்தை வரையை கொண்டு வர மாட்டார்கள். இந்தியாவும் அதைத்தான் செய்கிறது. எங்க பிழை இருக்கிறது, என்ன செய்ய ஒன்று 2026 இருந்தாவது நாங்கள் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்றதை எல்லோரும் யோசித்தான் நல்லது. சரி, அனுர குமாரதிசாநாயக்கனுடைய அரசாங்கம் ஓராண்டு ஆட்சி காலத்தை மதிப்பிடும் பொழுது தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்புகளும் யதார்த்தங்களுக்கும் இடையிலே பாரிய இடைவெளி இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அரசியல் தீர்வு, பொருளாதாரம், அபிவிருத்தி, நீதி மற்றும் நல்லிணக்கம் போன்ற முக்கிய பிரச்சனைகளுக்கு ஒரு உறுதியான முன்னேற்றம் எந்த ஒரு வகையிலும் எட்டப்படவில்லை என்பதை திட்ட தெளிவாக எல்லோருடைய கருத்துக்கள் இருந்தும் ஆய்வாளர்களுடைய கருத்துக்கள் இருந்து தெளிவாக இங்கே புலனாகின்றது. எதிர்காலத்தில் அர்த்தமுள்ள மாற்றங்களை ஏற்படுத்துவதாக இருந்தால் அரசாங்கம் வெறும் வாக்குறுதிகளுக்கு அப்பால் செயல்பட வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியமாக கூறப்படுகிறது. தமிழ் மக்களின் கண்ணியம், உரிமைகள் மற்றும் அபிலாஷைகளை மதித்து அதை உள்ளடக்கி ஒரு நீதியான தீவை, இலங்கை தீவை கட்டி எழுப்பதற்கு நிலையான ஒரு அமைதியான முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு உண்மைத்தன்மையோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் முக்கியமாக கூறப்படுகிறது. இனி வரலாறு நமக்கு பாடம் கற்பித்து தந்திருக்கின்ற என்று இரு ஆய்வாளர்களும் கூறினார்கள். உண்மையான நல்லிணக்கம் என்பது வலிமையானவர்களின் கருணையில் அல்ல, மாறாக சம உரிமையை மற்றும் பரஸ்பர மரியாதையின் அத்திவாரத்தில் காட்டப்படுகின்றது என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்களுக்கும் போரியல் ஆய்வாளர் அரசவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இனி நிகழ்ச்சியில் இணைந்து தங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் தொடுத்த அன்பர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் அரசவர்களே. நன்றி, வணக்கம் நேரு அவர்களே. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.